सीतापदे राम 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 राम। श्री राम नाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। श्री वेंकटेश्वर सतगुरु महाराज की जय। सकल साधु मंडली की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। आंजनेय स्वामी की जय। ஸ்ரீயப்பதியான சீதாராமுடைய போர் நாடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய இந்த ஸ்ரவணயத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதலாவது ஸ்கந்தத்தில் நாம் கலி நிக்கிரகத்தோடு நம்ம பூர்த்தி பண்ணியிருக்கோம். 17வது அத்தியாயத்தோடு பூர்த்தி பண்ணியிருக்கோம். முதல் ஸ்கந்தத்தில் 17வது அத்தியாயம். இப்போ 18வது அத்தியாயம் பாராயணம் பண்ணலாம். 18வது அத்தியாயம் பரிசுத்த பெற்ற சாபம். ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுதான். எப்படியாப்பட்ட மகாத்மா பரிசுத்து. சரி, பரிசுத்த பெற்ற சாபம். சூதர் கூறுகிறார், அஸ்வத்தாமனின் அஸ்திரத்தால் தாயின் வயிற்றில் இருக்கும் பரிசுத்து எரிக்கப்பட்ட போதிலும் அற்புதமான செயல்களுடைய ஸ்ரீ கிருஷ்ணனது அருளால் இறக்கவில்லை. அந்த பரிசுத்து பகவானிடமே மனத்தை செலுத்தியவன் ஆகையால் பிராமணருடைய சாபத்தினால் தக்ஷகன் கடித்து தான் இறக்கப் போகிறோமே என்ற பெரிய பயத்திலும் கலங்கவில்லை. சபாஷ். வியாசரது திருக்குமாரன் சுகருக்கு சீடனாகி பகவானது உண்மை தத்துவத்தை அறிந்து அதனால் உலகில் பற்ற அனைத்தையும் துறந்து கங்கை கரையில் தனது உடலை நீத்தான். மிகவும் கீர்த்தி வாய்ந்த பகவானது அதிமதுரமான திருவிளையாடல்களை பற்றி பேசுபவர்களும் கேட்பவர்களும் அவரது திருவடி தாமரைகளையே நினைத்து உருகுபவர்களும் மரண காலத்திலும் கூட கலங்குவதில்லை. சான்றோனான பரிசுத்து இவ்வுலகில் அரசனாக விளங்கும் வரை கலிபுருஷன் எங்கும் நுழைந்தாலும் அவனது செயல்கள் செல்லாது போய்விட்டது. சான்றோனான பரிசுத்து உலகில் அரசனாக விளங்கும் வரை கலிபுருஷன் எங்கு நுழைந்தாலும் அவனது செயல்கள் செல்லாது. என்றைய தினம் எந்த நேரத்தில் பகவான் இவ்வுலகை வெடித்து வைகுண்டம் சென்றாரோ அப்போதே அதர்மத்திற்கு பிறப்பிடமான கலிபுருஷன் உலகில் நுழைந்து விட்டான். வண்டு மலர்களின் சாரமான தேனை மட்டும்தான் பருகும். அதுபோல பரிசுத்தும் எதிலும் நல்லதை மட்டும்தான் பார்ப்பவன். ஆதலால் கலியிடம் இருந்த நல்ல தன்மைகளை பார்த்ததால் அவனிடம் வெறுப்பு கொள்ளவில்லை. காரணம் என்னவென்றால், கலியுகத்தில் புண்ணிய கர்மாக்கள் செய்ய வேண்டுமென நினைத்தாலே போதும், அதன் நற்பலன் கிடைத்துவிடும். தீய செயல்களை மனத்தால் நினைத்தால் மட்டும் தீமை பயக்காது, செயலில் முனைந்து செய்தால்தான் தீமையை பயக்கும். அப்போ நல்லது நினைச்சாலே பலன். கலியுகத்தில் நல்லது செய்தால் எவ்வளோ பலன் பாருங்கள். ஆனால் தீமை நினைச்சா பலன் இல்லை. ஏன்னா கலிகல்மஷ சித்தானம். கலியுகத்தில் மனசு கல்மஷமாக தான் இருக்கும். தீமையை செய்தால் தான் பலன். இன்னொரு நற்குணம் என்னென்னா, பகவான் நாம சங்கீர்த்தனத்தினாலே கலியுகத்தில் கரையேறிட முடியும் மக்களால். தவம், யோகம், தியானம்ன்ற போல் கடினமான சாதனங்கள் தேவையில்லை. அதனாலேயும் பரிசுத்த மகாராஜன் விட்டு வைத்தார் என்று பாகவத மகாத்மியத்தில் நாரதர் சொல்கிறார் பக்தி தேவி இடத்துல. அப்போது நல்லதை நினைச்சாலே கலியுகத்தில் பலன். அதே மாதிரி பகவான் நாம சங்கீர்த்தனத்தினாலே மக்கள் கரையேறிட முடியும். கதா சிரவணத்தினாலே கரையேறிட முடியும். இந்த குணங்கள் கலியிடத்தில் இருக்கிறதுனால்தான் கலிபுருஷனை விட்டு வைத்தார். மக்களுடைய நன்மைக்காக கருதி சுலபமாக மக்கள் பகவான் அடைய முடியுன்றதுனால. அதனால தான் பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் கிருதயுகத்தில் பிறந்த மகாத்மாக்கள்லாம் கலியுகத்தில் பிறக்க ஆசைப்படுறாங்க. ஏன்னா கலிக்கு சமமான யுகம் கிடையாது. சதுர்ஷே கோபி யுக நாஸ்தி வரானனே அப்படின்ட்டு நாரதர் சொல்கிறார். கலிக்கு சமமான யுகம் கிடையாது. சரி, அதனால் கலிபுருஷன் அறிவிலிகளிடம்தான் தன் கைவரிசை காட்டுவான்.
அறிவெளிகளாகிய பகவத் பக்தியற்றவர்கள், அதாவது ஆத்ம ஞானத்தை பெறாதவர்கள், பகவத் பக்தியை கடைபிடிக்காதவர்கள் தான் தன்னுடைய வேலையை காட்டுவான். பகவானத்தை துணிஞ்சடித்து வந்து பகவானுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான்னு சொன்னால் அவனிடத்தில் களி எந்த ஒரு தீங்கும் செய்ய முடியாது. கலிபுருஷன் அறிவெளிகளிடம் தான் தன் கைவரிசையை காட்டுவான். விவேகிகளிடம் இவன் பயம் கொள்வான். இவனால் பரிசுத்தை என்ன செய்ய முடியும்? ஓநாயைப் போல ஏமாளிகளிடம்தான் தன் வீரத்திர செயல்களை காட்டுவான். ஏமாளிகள்னால் யாருன்னா, உடல் பலம் மிக்கவர்கள், பணபலம் மிக்கவர்கள், ஆள் பலம் மிக்கவர்கள்லாம் அவர்கள்லாம் புத்திசாலிகள் சொல்ல முடியாது. அதாவது பக்தி பலம் இல்லாதவர்கள் தான் ஏமாளிகள். பக்தி ஞான வைராக்கியம் பலம் இல்லாதவர்கள் தான் ஏமாளிகள். அவர்களை தான் இங்கே சொல்கிறார். உலகத்தில் பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம், ஆனால் அவர்கள்லாம் ஏமாளிகள் தான் பகவத் பக்தி இல்லைன்னா. அதனால் அப்படி சொல்கிறார். ஓநாய் போல ஏமாளிகளிடம்தான் தன் வீரத்திர செயல்களை காட்டுவான். நீங்கள் விரும்பி கேட்டபடி புண்ணியமான பகவானது கதையோடு சம்பந்தப்பட்ட பரிசுத்தின் கதையை உங்களுக்கு சொன்னேன். பகவானது இனிய திருவிளையாடல்களை பற்றியும் அவரது திருக்கல்யாண குணங்களை பற்றியும் எவ்வளவு கதைகள் உள்ளனவோ அவை அனைத்தையும் நலன் விரும்பும் மக்கள் கட்டாயமாக கேட்க வேண்டும். சௌனகாதி மகரிஷிகள் கேட்கின்றனர், சூதரே, நீங்கள் மிகவும் நல்லவர். நீங்கள் வெகுகாலம் நெடுவழி வாழ வேண்டும். மனிதர்களான நாங்கள் இறப்பு என்னும் நியதி உடையவர்கள். கண்ணனுடைய கதையோ தெளிந்த ஆறா அமுது, அது என்றோ நீங்கள் எங்களுக்கு சொல்கிறீர்கள். இப்பொழுது நாங்கள் செய்யும் இந்த சத்திரயாகத்தின் பலன் கண்ணுக்கு தெரியாது. வேள்வி புகையால் எங்கள் உடல் நிறமே மாறிவிட்டது. யாகங்களுடைய புகையினால் எங்கள் உடல் நிறமே மாறிவிட்டது. ஆனால் தாங்களோ பகவானது திருவடி தாமரையிலிருந்து பெருகும் தேனையல்லவா பருகச் செய்கிறீர்கள். பகவத் பக்தர்களோடு ஒரு நிமிடம் சத்சங்கம் எடுத்தாலும் போதும். அதற்கீடாக சொர்க்கலோகத்தையும் சொர்க்க சௌக்கியத்தையோ முக்தியையோ கூட சமமாக கருத மாட்டோம். அங்கனம் இருக்க அற்பமான மனித சுகத்தையா விரும்புவோம்? சத்துவம், ரஜஸ், தமஸ் என்கிற பிரகிருதி ஒட்டிய குணங்களை கடந்து நிற்கும் பகவானது சௌலபியம், அதாவது எளிமை, சௌசில்யம், ஒழுக்கம் முதலிய கல்யாண குணங்களின் எல்லையை யோகீஸ்வரர்களான பரமசிவன், பிரம்மா முதலியவர்கள் கூட காண முடியவில்லையே. அதனுடைய எல்லையை, குணங்கள், கல்யாண குணங்களின் எல்லையை யோகீஸ்வரனான பரமசிவன், பிரம்மா முதலியவர்கள் கூட காண முடியவில்லையே. அப்படி இருக்க மிக மிக பெரியோர்களால் அடைக்கலமாக பற்றப்பட்ட கிருஷ்ண கதையமுதத்தின் சுவை அறிந்த எவன்தான் அதை கேட்டு போதுமென நிறைவடைவான். சான்றோர்களுக்கு ஒரே பற்றுக்கொள் பகவானே. ஆகையால் அறிஞரே, பகவானையே எல்லாமாக கொண்ட தாங்களே அவரது பாவனமான திருவிளையாடல்களை கேட்க விரும்பும் எங்களுக்கு அதை சொல்ல வேண்டும். பரம பக்தனும் பரந்த மனமும் கொண்ட பரிசுத்து ஸ்ரீ சுகர் உபதேசித்த எந்த ஞானத்தை கை கொண்டு பகவானது திருவடியாகிய முத்தியை அடைந்தான். பரிசுத்திற்கு சொல்லப்பட்ட அந்த ஸ்ரீமத் பாகவதமான சரிதம் உயர்ந்த புண்ணியத்தை அளிக்க வல்லது. ஞான யோகத்தை தருவது, கிருஷ்ணனுடைய திருவிளையாடுகளை சொல்வது, பக்தர்களுக்கு இன்பத்தை அளிப்பது. மனமினிக்கும் அந்த சரிதத்தை எங்களுக்கு நன்கு புரியும்படி கூற வேண்டும். சூதர் கூறுகிறார், என்ன வியப்பு! நான் அந்தன பெண்ணுக்கும் சத்திரிய தகப்பனுக்கும் பிறந்தவன், ஜாதியில் தாழ்ந்தவன்தான். ஆகவே நான் கடைப்பட்டவன். ஆனால் மகாபக்தர்களான உங்களோடு பேசுவது போன்ற சத்சங்கம் எனது நீச்ச பிறவியையும் மனக்குறையையும் உடனே நீக்கிவிட்டதே. பகவான் ஸ்ரீ ஹரி எல்லையற்ற ஆற்றல் படைத்தவர். அவரது திருக்கல்யாண குணங்களுக்கோ முடிவே இல்லை. ஆகவே மகான்கள் அவரை அனந்தன், அதாவது அந்தமற்றவர், முடிவற்றவர் என்கின்றனர். சான்றோர்கள் அவர் ஒருவரையே தஞ்சமாக கொண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பகவானது திருநாமங்களை சொல்பவனுக்கு தாழ்ந்த குலத்தில் பிறந்தோமே என்கிற மன வருத்தம் எப்படி உண்டாகும்? அந்த வருத்தத்தை அது களைந்து விடுகிறது. உண்மையிலே அது உண்மைதான். பகவான் ஸ்ரீ ஹரி எல்லையற்ற ஆற்றல் படைத்தவர்.
சரி, ஓகே. பிரம்மா முதலிய தேவர்கள், ஓகே, சரி. பகவான் ஸ்ரீ ஹரி எல்லையற்ற ஆற்றல் படைத்தவர். அவரது திருக்கல்யாண குணங்களுக்கோ முடிவே இல்லை. ஆகவே மகான்கள் அவரை அனந்தன், அதாவது அந்தமற்றவர், முடிவற்றவர் என்கின்றனர். சான்றோர்கள் அவர் ஒருவரையே தஞ்சமாக கொண்டுள்ளனர். அப்படிப்பட்ட பகவானது திருநாமங்களை சொல்பவனுக்கு தாழ்ந்த குலத்தில் பிறந்தோமே என்கிற வருத்தம் எப்படி உண்டாகும்? அந்த வருத்தத்தை அது கலைந்து விடுகிறது. அதனால் நாமா எல்லா இனத்தவரும் நாமா சொல்லலாம். நாமா அந்த வருத்தத்தை போக்கி விடுறது. தாழ்ந்த குலத்தில் பிறந்த வருத்த போக்கு விடுறது அப்படின்னா, நாமா சொல்கிறவன் பிராமணனை விட உயர்ந்தவனாகிவிடுறான். அவன் சிறந்த வைஷ்ணவனாக, சிறந்த பக்தவனாக ஆகிவிடுகிறான் அப்படின்னு அர்த்தம். பிரம்மா முதலிய தேவர்கள் லக்ஷ்மி தேவியின் கடாட்சத்திற்காக ஏங்கி நிற்கின்றனர். ஆனால் திருமகளோ அவர்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு தன்னை அடைவதற்கு ஏங்கி தவிக்காத பகவானுடைய திருவடி துகள்களை சேவிக்கிறாள். பகவான் ஒப்புயர்வற்ற திருக்குணங்களை உடையவர் என்பதற்கு இது ஒன்றே போதாதா? பிரம்மதேவர் பகவானது திருவடிகளை அலம்ப எடுத்த தீர்த்தம் அவர் திருவடிகளிலிருந்து பெருகிய கங்கையே. அந்த கங்கையே பரமசிவனையும் உலகங்களையும் பரிசுத்தமாக்குகிறது. ஆகவே உலகில் முகுந்தனான ஸ்ரீ கிருஷ்ணனை விடுத்து வேறு எவரைத்தான் பகவான் என்று அழைக்க முடியும்? பகவான் என்ற சப்தத்திற்கு உரியவர் பகவான் என்று அழைக்க முடியும்? ஓவா பகவத் பதார்த்த. பகவானிடமே ஈடுபாடு கொண்ட மகான்கள் நான் எனது என்கிற உலகியல் பற்றை நிமிட நேரத்தில் உதறி தள்ளிவிடுகின்றனர். அகிம்சை, புலனடக்கம் இவைகளையே அறநெறியாக கொண்ட பரமஹம்ச துறவிகள் அடையும் உயர்ந்த பதவியும் அடைகின்றனர். பகலவனை போன்ற ஒளி படைத்த சான்றோர்களே, தங்களால் இயன்றவரைதான் பறவைகள் ஆகாயத்தில் பறக்க முடியும். அதேபோல் ஞானிகளும் தங்கள் அறிவிற்கு எட்டியவரைதான் பகவானது திருவிளையாடல்களை வர்ணித்துள்ளனர். ஆகவே நீங்கள் கேட்பதால் நானும் என் அறிவிக்கு எட்டியவரை பகவத்குணங்களை கூறுகிறேன். ஒரு சமயம் பரிசுத்து வெள்ளை கையில் ஏந்தி காட்டில் விலங்குகளை வேட்டையாடி வருகையில் பசிதாகத்தினால் மிகவும் களைத்து போனான். எங்கு தேடியும் நீர் இருக்கும் இடம் காணாமல் அங்குள்ள ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் நுழைந்தான். அங்கு முனிவர் அமைதியாக கண்மூடிய வண்ணம் தியானத்தில் அமர்ந்திருக்க கண்டான். விரிந்த தலைமுடி அவரை மறைத்தது. ருரு என்கிற மானின் தோல் போர்த்தியிருந்தார். 5 புலன்கள், 5 பிராணங்கள், மனம், புத்தி இவைகளின் செயல்களை அடக்கி ஜாக்கிரத்து, சொப்னம், சுசுப்தி, அதாவது விழிப்பு, கனவு, தூக்கம் என்கிற 3 நிலைகளையும் கடந்து சமாதி நிலையில் இருந்து கொண்டு பரபிரம்மமாகவே விளங்கும் சமிக முனிவரை கண்டு நீர் வேட்கையால் உலர தண்ணீர் என்று வேண்டினான். அங்கு ஆசிரமத்தில் பரிசுத்து ஒரு ஆசனமோ அர்க்கியமோ அதெல்லாம் ஒரு நல்ல சொல், வாங்க உட்காருங்கன்னு ஒரு நல்ல சொல், இன்சொல் முதலிய எதுவும் பெறாததால் முனிவர் தன்னை அவமதித்ததாக எண்ணி வெகுண்டான். சவுனகரே, பசிதாகம் இவற்றால் வாடிய பரிசுத்திற்கு அந்தணரான சமிக முனிவரிடம் இதற்கு முன் இல்லாத பொறாமையும் கோபமும் திடீரென்று உண்டாயிற்று. சாதுக்களை மதிக்க வேண்டியவன் சாதுக்களிடத்தில் கோபம் உண்டாயிற்று. இதற்கு முன் இதுபோல் ஏற்பட்டதே கிடையாதான் ஸ்பர்ஷத்துக்கு. கலியினுடைய அப்போ இதுக்கு முன் ஏற்படாத கோபம் பொறாமை அவருக்கு ஏற்பட்டதுன்னா கலியினுடைய வஞ்சனைன்னு அர்த்தம். கலியினுடைய ஏமாற்றுது. இதுக்கு முன்னே அதுபோல் சாதுக்களை ரட்சிக்கிறவன் சாதுக்களுக்கு கோபப்பட மாட்டான். ஆனால் இப்போ ஏற்பட்டு விட்டது. காரணம்னா கலியினால் வஞ்சிக்கப்பட்டதுனால். கோபத்தால் வெளிச்செல்லும் முன் பரிசுத்து இறந்த பாம்பு ஒன்றை வில்லு நுனியால் எடுத்து அந்த பிரம்ம ரிஷியின் தோளில் போட்டுவிட்டு தன் நகரத்துக்கு வந்தான். முனிவர் உண்மையிலேயே புலன்களை அடக்கி கண்களை மூடி சமாதி நிலையில் இருக்கிறாரா, அல்லது அரசர்களால் நமக்கு ஆக வேண்டியது என்ன என்று பொய்யான சமாதி நிலையா? அந்த மகரிஷியின் புதல்வனான ஸ்ருங்கி சமாதி நிலையா என்று பரிசுத்த மகாராஜா அப்படி வெளில பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டு வந்தான். இதுக்காக பரிசுத்தின் பேர் வச்சுது அவனுக்கு. மகான்களை விஷ பரீட்சை பண்ணலாமா? பகவானை தரிசனம் பண்ண, ஏன்னா கலியினால் வஞ்சிக்கப்பட்டதுனால அப்படி ஆயிடுத்து. அந்த மகரிஷியின் புதல்வரான ஸ்ருங்கி சிறுவனானாலும் தவ ஆற்றல் மிகுந்தவன். அவன் சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருக்கும் போது தன் தந்தைக்கு பரிசுத்து செய்த பாவச் செயலை கேட்டு அங்கேயே சிறுவர்கள் நடுவில் இவ்வாறு கூறினான். அரசர்கள் எச்சிலை சாப்பிடும் கொழுத்த காக்கைகள் போல அரசர்கள் எத்தனை அநியாயம் செய்ய துணிந்து விட்டார்கள். சத்திரியன் பிராமண வீட்டு வாசலில் வரலாமா? அவர் வெளியே கிடக்க வேண்டியவர்கள் அல்லவா அப்படின்னு சொல்கிறான் அந்த சின்ன பையன், அந்த ஸ்ருங்கி.
அரசர்கள் எச்சிலை சாப்பிடும் கொழுத்த காக்கைகள் போல எத்தனை அநியாயம் செய்ய துணிந்து விட்டார்கள். வீட்டு வாயிலை காக்கும் நாய் தன் எஜமானனையே கடிப்பது போல இருக்கிறது இவனது செயல். பரிசுத்த அப்படி சொல்கிறான். அரசர்கள் அந்தணர்களை காக்க பிறந்தவர்கள். வாயிற்காப்போன் பணியை செய்யும் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து பாத்திரத்திற்குள் உள்ள சோற்றை எவ்வாறு புசிக்கலாம்? நெறி தவறுபவர்களை தண்டிக்கும். அதாவது வீட்டு உள்ள நுழைஞ்சு அவர் கழுத்தில் பாம்பு போட்டதுனால அப்படி சொல்கிறார். யார் ஸ்ருங்கின்ற அந்த பையன் சொல்கிறான். வீட்டு வாயிலுக்காக சரி. அரசர்கள் அந்தணர்களை காக்க பிறந்தவர்கள். வாயிற்காப்போன் பணியை செய்யும் அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்து பாத்திரத்திற்குள்ள சோற்றை எவ்வாறு புசிக்கலாம்? நெறி தவறுபவர்களை தண்டிக்கும் ஸ்ரீகிருஷ்ணன் வைகுண்டம் சென்று விட்டார். அதனால் இவனை தட்டி கேட்பதற்கு எவரும் இல்லை என்று நினைத்து விட்டான் போலும். நான் இன்று அவனை தண்டிக்கிறேன். என் தவத்தின் சக்தியை பாருங்கள். இவ்வாறு தன் தோழர்களான முனிகுமாரர்களிடம் கூறி கோபத்தால் கண்கள் சிவக்க கௌசிகி நதியின் தீர்த்தத்தில் ஆசமனம் செய்து வஜ்ராயுதம் போல் குறித்தப்பாத சொற்களால் சாபத்தை கொடுத்தான். இவ்வாறு நெறி தவறியவனும் எனது தந்தைக்கு தீங்கு செய்தவனும் என் குலத்திற்கு கேடு விளைவித்தவனும் ஆகிய அந்த பரீட்சித்தை இன்றையிலிருந்து 7ஆம் நாள் என்னால் ஏவப்பட்ட தக்ஷகன் என்ற பாம்பு கடிக்கப் போகிறது. இவ்வாறு சாபமளித்து விட்டு அந்த முனிகுமாரன் ஆசிரமம் வர அங்கு தன் தந்தையின் கழுத்தில் செத்த பாம்பு இருப்பதைக் கண்டு மிக வருத்தமுற்று வாய்விட்டு அலறினான். சௌனக முனிவரே, மகனின் அழுகுரலை கேட்ட ஆங்கிரச கோத்திரத்தில் உதித்த சமிக முனிவர் மெதுவாக கண்களை திறந்து தன் தோளில் செத்த பாம்பு இருப்பதை கண்டு அதை எடுத்தெறிந்தார். தன் மகனை நோக்கி, குழந்தாய், நீ ஏன் அழுகிறாய்? உனக்கு யார் என்ன கெடுதல் செய்தார்கள் என்று வினவினார். பாலகனும் நடந்ததை எல்லாம் கூறினான். சாபம் பெறத்தகாத அரசன் சபிக்கப்பட்டதை கேட்ட சமிக முனிவர் தன் மகனின் செயலில் மகிழ்ச்சி கொள்ளவில்லை. அடே அசடே, நீ பெரிய பாவத்தை செய்துவிட்டாய். ஒரு சிறிய குற்றத்திற்கு பெரிய தண்டனை தந்துவிட்டாயே. ஐயோ பரிதாபம். பக்குவப்படாத புத்தி உடையவனே, பகவான் விஷ்ணுவிற்கு சமமான அரசனை சாதாரண மனிதர்களுக்கு சமமாக எண்ணாதே. அந்த அரசனுடைய பலத்தால் அல்லவா குடிமக்கள் காக்கப்பட்டு பயமின்றி அனைத்து நன்மைகளையும் அடைகிறார்கள். குழந்தாய், அரசன் என்கிற பெயரில் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இவ்வுலகை காப்பாற்றாவிடில் திருடர்கள் மலிந்து இடையன் இல்லாத ஆட்டு மந்தை போல் மக்கள் ஒரு நொடியில் அழிந்து போவார்கள். இப்பொழுது அரசன் இறந்து போனவுடன் மக்களின் செல்வம் திருடர்களால் கொள்ளை போகும். அந்த பாவம் எவ்வித சம்பந்தமும் இல்லாத நம்மைத்தான் வந்தடையும். மக்களும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்வார்கள், ஏசிக் கொள்வார்கள். பசுக்களையும் பெண்களையும் செல்வத்தையும் அபகரித்து கொள்வார்கள். மேலும் வேதங்களில் கூறப்பட்ட வர்ணாசிரம தர்மங்களும் மக்களின் ஆச்சார அனுஷ்டானங்களும் அழிந்து போகும். மக்கள் செல்வத்திலும் காம சுகத்திலும் இச்சை கொண்டு நாய் குரங்குகள் போல கட்டுப்பாடின்றி உறவு கொள்வதால் ஜாதி கலப்பு ஏற்படும். பரிசுத்த மன்னன், தர்மத்தை காப்பவன், சக்கரவர்த்தி, கீர்த்திமான், பகவானின் உண்மை பக்தன், அரசர்களில் ரிஷி போன்றவன், அஸ்வமேத யாகம் செய்தவன். அவன் இங்கே வந்தபோது பசிதாக களைப்பினால் துன்பமடைந்தவன். ஆகவே கருணைக்கு பாத்திரமானவன். நாம் அவனை சபித்திருக்கக்கூடாது. அறிவு முதிர்ச்சியற்ற இந்த பாலகன் குற்றமற்ற பக்தனான அரசனுக்கு செய்த பாவத்தை அனைத்து உயிர்களுக்கும் ஆத்மாவான பகவான் மன்னிக்க வேண்டும் என்று பகவானத்தில் மன்னிப்பு கேட்கிறார் சமிக மகரிஷி. தன்னை ஏமாற்றினாலும் சபித்தாலும் அவமதித்தாலும் ஏன் அடித்து துன்புறுத்தினாலும் கூட பகவானுடைய உண்மையான பக்தர்கள் தங்களுக்கு பதில் செய்ய சக்தி இருந்தும் கூட தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். தன்னை உதாசீனப்படுத்தினாலும் ஏமாற்றினாலும் சபித்தாலும் அவமதித்தாலும் ஏன் அடித்து துன்புறுத்தினாலும் கூட பகவானுடைய உண்மையான பக்தர்கள் தங்களுக்கு சக்தி இருந்து கூட திருப்பி பதில் செய்ய சக்தி இருந்து கூட தன்னை துன்புறுத்தியவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டார்கள். இவ்வாறு தன் மகன் இழைத்த பாவத்தால் வருந்திய முனிவர் அரசன் செய்த தவற்றை தவறாகவே கொள்ளவில்லை. உலகில் பெரும்பாலும் சாதுக்கள் பிறரால் தனக்கு நேரும் சுகத்தை கண்டு மகிழ்வதோ துன்பத்தை கண்டு துவள்வதோ கிடையாது. ஏனெனில்
ஆத்ம சாட்சா்காரம் பெற்ற மகான்கள் இன்பத் துன்பங்களை கடந்தவர்கள் அல்லவா? ஸ்ரீமத் பாகவதம் மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 18வது அத்தியாயம் முற்றிற்று. 19வது அத்தியாயம். பரிசுத்து வடக்கிருத்தலும் சுகமுனிவர் வரவும். சூதர் கூறுகிறார், அடடா, குற்றமற்றவரும் தனது தேஜஸை மறைத்து கொண்டு எளிமையாக விளம்புபவருமான முனிவரிடத்தில் தவறாக நடந்து கொண்டேனே என்று தான் செய்த தவறை நினைத்து மிகவும் வருந்தினான் பரிசுத்த மன்னன். முனிவர் உருவில் விளங்கும் பகவானை நான் அவமதித்து விட்டேனே. அதனால் தடுக்க இயலாத ஒரு பெரிய துன்பம் விரைவில் எனக்கு வர வேண்டும். அதுவே எனது தவற்றுக்கு பிராயச்சித்தமாக அமைய வேண்டும். ஏனெனில் நான் மறுபடியும் இவ்வாறான தவறை செய்யக்கூடாதல்லவா? எனது தீய செயலால் கோபம் கொள்ள செய்த அந்தணரின் பிராமணருடைய கோபம் என்னும் அக்னியானது எனது அரசையும் சேனைகளையும் நிறைந்த பொக்கிஷத்தையும் இப்பொழுதே எரிக்கட்டும். பிராமணனுடைய கோப அக்னியானது என்னுடைய சொத்து சுகத்தெல்லாம் எரிக்கட்டும் அப்படின்றார். தவறு செய்த எனக்கு பிராமணர்கள், தேவர்கள், பசுக்களிடம் தீமை புரியும் எண்ணம் இனி உண்டாகக்கூடாது. அப்படி தண்டனை விரும்பினானா பரிசுத்து. மன்னிப்பு விரும்பல, தண்டனை விரும்பினான். அதான் சொல்கிறான், எனது தீய செயலால் கோபம் கொள்ள செய்த பிராமணரின் கோபம் என்னும் அக்னியானது எனது அரசையும் சேனைகளையும் நிறைந்த பொக்கிஷத்தையும் இப்பொழுதே எரிக்கட்டும். தவறு செய்த எனக்கு அந்தணர்கள், தேவர்கள், பசுக்களிடம் தீமை புரியும் எண்ணம் இனி எனக்கு உண்டாகக்கூடாது. இவ்வாறு சிந்தனை செய்து கொண்டிருந்த மன்னன் பரிசுத்து சமீக முனிவரின் குமாரன் சிருங்கி இன்றைய 7வது நாள் தக்ஷகன் கடித்து மன்னன் மரணமடையட்டும் என்று சபித்த செய்தியை சமீக முனிவர் அனுப்பிய ஒரு மாணவன் மூலம் அறிந்து கொண்டான். உலகில் பற்று மிகுந்த தனக்கு துறவு மனப்பான்மை விரைவிலே பெற காரணமாக அமைந்த தக்ஷகன் கடித்து இறப்பதாக அளித்த சாபம் நன்மையின் பொருட்டே என எண்ணினான். விரக்தி காரணம், அது நன்மைக்காகவே நடந்தது அப்படின்னு நினைச்சானான், சந்தோஷப்பட்டானான். சமீக மகரிஷியுடைய ஒரு சிஷ்யனால் கேள்விப்பட்டு, ஸ்ருங்கி மகரிஷியினுடைய சாபத்தை கேள்விப்பட்டு அதை தனக்கு நன்மையாக கருதினானான். சாபம் நன்மையின் பொருட்டே என எண்ணினான். இவ்வுலகு அவ்வுலகு இரண்டுமே பயனற்றவை என்று சாபம் பெறுவதற்கு முன்பே உணர்ந்திருந்த மன்னன் இப்பொழுது அனைத்தையும் துறந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி தொண்டே அனைத்திலும் சிறந்தது என்று நினைத்து கங்கை கரையில் பிராயோபவேசம், அதாவது உயிர் பிரியும் வரையில் உண்ணா நோம்பிருத்தல் என்பதை மேற்கொண்டான். ஒளிமிக்க துளசி கலந்த ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி தாமரைகளின் துளிகளால் தூய்மையடைந்த பெரும் நீர்கங்கை ஒளிமிக்க துளசி கலந்த ஸ்ரீ கிருஷ்ணனது திருவடி தாமரைகளின் துளிகளால் தூய்மையடைந்த பெரும் நீர்கங்கை மேலுலகம், கீழுலகம் மற்றும் அந்தந்த உலக நாயகர்கள் ஆகிய அனைத்தையும் தூய்மையாக்குகிறது. அவ்வாறு பெருமை பெற்ற அந்த கங்கையை மரணத்தை எதிர்நோக்கி நிற்கும் யார்தான் போய் சரணமடையாமல் இருப்பார்? விஷ்ணு பதியான கங்கை கரையில் வடக்கிருத்தலை மேற்கொள்வது என்கிற உறுதியுடன் உலகில் பற்றுகள் அனைத்தையும் திறந்து அதனால் முனிவர்களைப் போல விரத நியமம் பூண்டு வேறெங்கு மனத்தை திரிய விடாமல் ஒன்றுபட்ட மனத்தினாய் முகுந்தனான பகவானின் திருவடிகளையே தியானம் செய்யலானான் பரிசுத்து. அப்பொழுது இவ்வுலகை தூய்மை செய்யும் பெருமை படைத்த முனிவர்கள் அரசனை காண தம் சீடருடன் அங்கு வந்தனர். பெரும்பாலும் சாதுக்களான சான்றோர்கள் தீர்த்த யாத்திரை செய்வது என்பதை கொண்டு அனைத்து நதிகளையும் தீர்த்தங்களையும் அல்லவா புனிதமாக்குகின்றனர். அவர்களால் தீர்த்தம் பரிசுத்தமாக தான் மகான்களால். அப்படிப்பட்ட மகான்கள் வந்தவங்க நிறைய பேர், அதில் எல்லா பேரும் சொல்ல முடியாதுல்ல, அதில் முக்கியமான பேர் சொல்கிறார். அத்ரி, வசிஷ்டர், சியவனர், சரத்வான், அரிஷ்டநேமி, பிருகு, ஆங்கிரசர், பராசரர், விஸ்வாமித்திரர், மேலும் பரசுராமர், உதத்தியர், இந்திரபிரமதர், இத்மவாகர், மேதாதிதி, தேவலர், ஆஷ்டசேனர், பரத்வாஜர், கௌதமர், பிப்பலாதர், மைத்ரேயர், ஔர்வர், கவஷர், அகஸ்தியர், துவைபாயனரான வியாசர், பெருமை படைத்த நாரதர், மேலும் தேவரிஷிகள், பிரம்மரிஷிகள், ராஜரிஷிகள், அருணன் முதலிய காண்ட ரிஷிகள் எல்லோரும் வந்தனர். பல ரிஷிகளின் கோத்திரங்களில் தோன்றிய அம்முனிவர்களை மன்னன் பரிசித்து வணங்கி வரவேற்றான். அந்த முனிவர்கள் சுகமாக அமர்ந்ததும் திரும்பவும் ஒரு முறை சாஷ்டாங்க விழுந்து வணங்கி மன தூய்மையுடன் கைகளை கூப்பிய வண்ணம் எதிரிலே நின்று கொண்டு தனது விருப்பத்தை கூறலானான். பரிசுத்து கூறுகின்றான்,
சான்றோர்களான தங்களுடைய அருள் பெறும் மிகுந்த புண்ணியம் செய்த நாங்கள் உண்மையில் பிற மன்னர்களை காட்டிலும் பெரும் புண்ணியம் செய்தவர்களே. ஆஹா, என்ன ஆச்சரியம்! என்னை போன்ற நிந்திக்கத்தக்க செயலை செய்த அரசர்கள் பகவத் பக்தர்களான பிராமணர்களின் பாதத்தித்தத்தை தங்கள் தலையில் தெளித்து கொள்ளவும் அருகதையற்றவர்கள்தான். அந்தோ பரிதாபம்! நானோ வெறுக்கத்தக்க செயலை செய்தவன், பாவமான புத்தி உடையவன், இல்லறை இன்பத்தில் மிகவும் பட்டுதல் உடையவன். பெருத்த பாவத்தை செய்த எனக்கு உலகியலில் துறவு மனப்பான்மை ஏற்பட வேண்டுமென்று பகவானே பிராமணர் சாபமாக உருவெடுத்து வந்துள்ளார். அந்த பகவானே பிராமண சாப ரூபமாக வந்துள்ளார். அந்த பகவானே அந்தனர் சாபமாக உருவெடுத்து வந்துள்ளார். உலகிலான பாழுங்கிணற்றில் விழுந்தவன் எப்பொழுதும் பயந்துதானே இருப்பான். சான்றோர்களே, நான் இறைவனிடம் பக்தி கொண்டவன், தங்களை சரணமடைந்தவன் என்று நீங்கள் தெரிந்து கொண்டாலே போதும். கங்காதேவியும் இதை தெரிந்து கொள்ளட்டும். பிராமணனால் ஏவப்பட்ட வஞ்சனையுள்ள தக்ஷகன் என்கிற பாம்பு என்னை நன்றாக கடிக்கட்டும், கவலை இல்லை. நீங்கள் எனக்கு பகவானுடைய கதைகளை கூறுங்கள். நான் எந்த பிறவி பெற்றாலும் அந்த பிறவிகளெல்லாம் பகவானாகிய வாசுதேவனிடத்தில் எனக்கு பக்தியும் அவரையே அண்டிய பக்தரிடம் நட்பும் எனக்கு உண்டாக வேண்டும். எல்லா உயிர்களிடமும் நட்பு உண்டாக வேண்டும். நான் எந்த பிறவி பெற்றாலும் அந்த பிறவிகளிலெல்லாம் பகவானான வாசுதேவனிடம் எனக்கு அன்பும் அவரையே அண்டிய பக்தரிடம் எனக்கு பக்தியும் உண்டாக வேண்டும். அதாவது பகவானிடத்திலும் பக்தரிடத்திலும் பக்தி உண்டாக வேண்டும். எல்லா ஜீவராசிகளிடத்திலும் எனக்கு நட்பு உண்டாக வேண்டும். அப்படிப்பட்ட அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று பிராமணர்களே உங்களுக்கு நமஸ்கரிக்கின்றேன் என்று பிராமணத்தில் நமஸ்காரம் தெரிவிக்கிறார். அதாவது பிராமணத்தில் வரமாக கேட்கிறார் பரீட்சித்து மகாராஜ். தீரனான பரீட்சித்து இவ்வாறு நிச்சயம் செய்து தன் மகனான ஜனமேஜயனிடம் அரசுரிமை அளித்துவிட்டு கங்கையின் தெற்கரையில் கிழக்கு நுனியாக போடப்பட்ட தர்ப்பை புற்களின் மேல் வடக்கு நோக்கி அமர்ந்தான். அரசருக்கு அரசனான பரீட்சித்து இவ்வாறு வடக்கிருத்தலை மேற்கொண்டது கண்ட விண்ணவர்கள், அதாவது தேவர்கள் எல்லாம் மிக்க மகிழ்ச்சி கொண்டு அந்த பரீட்சத்தின் மேலே மலர்மாறி பொழிந்தார்கள். துந்துவி முதலிய வாத்தியங்களையும் முழக்கினார்கள். அங்கு வந்த முனிவர்கள் மக்களுக்கு நல்வழி கூறி அருளுவதையே தங்களது குறிக்கோளாக கொண்டு வாழும் தகைமையர்கள். அவர்கள் மன்னனின் செயலை நன்று என்று ஆமோதித்து கொண்டாடி பகவானது கல்யாண குணங்களை கூறலானார்கள். ராஜரிஷி செம்மலே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது அருகிலேயே இருக்க விரும்பிய தர்மநந்தனர் முதலியோர் அரசர்கள் வீழ்ந்து வணங்கும் சிங்காசனத்தையே உதறி தள்ளிவிட்டாரே. அந்த குலத்தில் வந்த நீ செய்தது அரசை தொடர்ந்து வடக்கிருத்தலை மேற்கொண்டது ஒன்றும் வியப்பல்ல. ஆனால் தர்மபுத்திரர் அப்படி அரசையை தொடர்ந்து பகவானை தேடி போனார் இல்லையா, அது மாதிரி உனக்கு இயற்கை தான் என்றார். பரம பக்தரான பரிசுத்து மாயையற்றதும் துன்பமற்றதுமான உயர்ந்த உலகை அடையும் வரை நாம் அனைவரும் இங்கேயே இருப்போமாக என்று சாதுக்கள் கூடி கலந்து பேசி கொண்டார்கள். பரிசுத்த மோட்சம் அடைகிற வரைக்கும் அவருக்கு கூட துணையாக இருப்போம் அப்படின்ட்டு சாதுக்கள் தான் கடைசி காலத்தில் கூட வராங்க. பரம பக்தரான பரிசுத்து மாயையற்றதும் துன்பமற்றதுமான உயர்ந்த உலகை அடையும் வரை, அவர் மோட்சம் அடையும் வரை நாம் அனைவரும் இங்கேயே இருப்போமாக என்று பேசிக்கொண்டார்கள் சாதுக்கள். முனிவர்களது பட்சபாதமில்லாத பொருள் செறிவு நிறைந்த இனிமையான உண்மையான சொற்களை கேட்ட அரசன் பகவானது இனிய சரித்திரங்களை கேட்க ஆசை கொண்டு அவர்களை வணங்கி பேசலானான். மூவுலகங்களுக்கும் மேலான சத்தியலோகத்தில் வேதங்கள் நிஜ உருவில் விளங்குகின்றன. அந்த வேதங்களே இங்கு உருவெடுத்து வந்தனவோ என்னுமாறு நீங்கள் மகாத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் 8 திசையிலிருந்தும் இங்கு வந்துள்ளீர்கள். பிறருக்கு நன்மை புரிவதைத் தவிர உங்களுக்கு இவ்வுலகில் இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ செய்ய வேண்டிய செயல் வேறொன்றும் இல்லை. அந்தணர்களே, நான் உங்களையே நம்பி இருக்கிறேன். எந்த நிலையிலும் முக்கியமாக மரணத் தருவாயில் உள்ள ஒருவன் செய்ய வேண்டிய பாவமில்லாத செயல் என்ன என்பதை சற்று சிந்தித்து கூறுங்கள். முனிவர்கள் வேள்வியே பாவமற்ற செயல் என்று ஒருவருக்கொருவர் வாதம் செய்து கொண்டிருக்கையில் உலகில் மனம் போனபடி விருப்பம் போல் உலவி வரும் வியாசரது திருக்குமாரரான சுகபிரம்மம் பெண்களும் குழந்தைகளும் சூழ்ந்து
தற்செயலாய் அங்கு வந்தார். அவரோ வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர், பிரம்மானந்தத்திலேயே என்றும் திளைப்பவர், இன்ன வருணம் இன்ன ஆசிரமம் என்கிற கட்டுப்பாடு அற்றவர். அவர் அவதூதர், திகம்பரர். அவரோட உபநயனம் கூட சம்ஸ்காரம் பண்ணாமல் அப்படியே பூணூல் கூட இல்லாமல் திகம்பர சன்னியாசியாக அப்போ வந்திருக்கிறார். ஏன்னா இந்த ஆசிரமம்னா பூணூல் பார்த்தா அவர் பிராமணன் தெரியும், இல்லை சத்திரியம் எதாவது தெரியும். அந்த பூணூல் கூட இல்லாததுனால, அதான் உபநயன சம்ஸ்காரம் பண்ணிக்கல இல்லையா, அதனால் அவர் பூணூல் கூட இல்லாமல் திகம்பர சன்னியாசியாக அங்கே காட்சியளித்தாராம். அதனால் இங்கே சொல்கிறார், இன்ன வருணம் இன்ன ஆசிரமம் என்கிற கட்டுப்பாடு அற்றவர், அவதூதர், திகம்பரர். வயதோ 16. மென்மையான பாதங்கள், மென்மையான கைகள், மென்மையான தொடைகளும் மென்மையானவை, மென்மையான தோள்களும் கன்னங்களும், மென்மையான உடல், மனோகரமான உருவம், அகன்ற கண்கள், வளைந்த மூக்கு, சமமான காதுகள், அழகான புருவங்கள், சங்கு போன்ற கழுத்து, சதைப்பற்றால் மூடப்பட்ட தோள்பட்டை, சதைப்பற்றால் மூடப்பட்ட தோள்பட்டை எலும்புகள், பரந்துயர்ந்த திருமார்பு, நீர்சுழல் போன்ற தொப்புள், 3 மடிப்புடைய திருவயிறு, 8 திசைகளையே ஆடை, 8 திசைகளே அவருக்கு ஆடையா, அதான் திக்குகளே அவருக்கு அம்பரமாக இருக்கிறதுனால திகம்பரர். பறந்து விரிந்த சுருளான கேசம், நீண்ட கைகள், தேவதேவரான ஸ்ரீமன் நாராயணன் போன்ற காந்தி, நீலமேக சியாமல வர்ணம், நித்திய யவுன தேகம், அழகான மனோகரமான புன்சிரிப்பு, அதனால் பெண்கள் விரும்பும் அழகு, தன் ஆன்ம ஒளியை மறைத்து உலா வருபவர். இருந்தும் இவருடைய அக அழகை அறிந்த முனிவர்கள் தங்கள் ஆசனங்களிலிருந்து எழுந்து நின்று ஸ்ரீ சுகரை வரவேற்றனர். அவ்வாறு அதிதியாக வந்த ஸ்ரீ சுகரை மன்னன் பரிசுத்து தலைவணங்கி வரவேற்று உபசரித்தான். தன்னையே அர்ப்பணித்தான். வரவேற்று உபசரிக்க தன்னிடம் வேறு உபகரணங்கள் இல்லை ஆதலால் தலையாலேயே பூசனை புரிந்தான். அவரை தொடர்ந்து வந்த அஞ்ஞானிகளான பெண்களும் சிறுவர்களும் திரும்பி சென்றனர். இது ஏதோ பைத்தியம்னு சொல்லிட்டு பின்னாடி கிண்டல் பண்ணி வந்தாங்க அந்த பெண்கள், அந்த பசங்களாம். அப்புறமா மகான்கள்லாம் இவரை பார்த்து எழுந்த உடனே அவர்கள் பின்வாங்கி போய்விட்டார்கள். அப்போ பெண்களும் சிறுவர்களும் திரும்பி சென்றனர். அஞ்ஞானிகளான பெண்களும் சிறுவர்களும் திரும்பி சென்றனர். அனைவரும் கொண்டாட ஸ்ரீ சுகர் சிறந்ததோர் ஆசனத்தில் அமர்ந்தார். சான்றோர்களிலும் சான்றோரான ஸ்ரீ சுகர், அதாவது ஆசனம் அளித்தார் பரிசுத்த மகாராஜா, அந்த ஆசனத்தில் உட்கார்ந்தார். சான்றோர்களிலும் சான்றோரான ஸ்ரீ சுகமுனிவர் ஆகாயத்தில் சந்திரன், சுக்கிரன் முதலிய கிரகங்கள் மற்றும் அஸ்வினி முதலிய நட்சத்திரங்களால் சூழப்பட்டு விளங்குவது போல் ராஜரிஷிகள், தேவரிஷிகள், பிரம்மரிஷிகள் முதலியவர்கள் சூழ ஒளிப்பிழம்பாக விளங்கினார். அந்த நட்சத்திரங்கள் நடுவில் சந்திரன் போல பிரகாசித்தார். பரம பாகவதனாகிய பரிசுத்து மங்காத புத்தியுடன் அமைதியாக அமர்ந்திருக்கும் ஸ்ரீ சுகமுனிவரை அணுகி வணங்கிய சிரசை உடையவனாய், கூப்பிய கையனாய், மிகவும் வணக்கத்துடன் திரும்ப நமஸ்கரித்து, சஷ்டமாக எழுந்தவரை நமஸ்கரித்து இனிய மொழிகளால் கேட்கலானான். பரிசுத்து கேட்கிறான், பிரம்மரிஷி திலகமே, தாங்கள் கருணையோடு எங்களுக்கு அதிதியாக விருந்தினராக வந்தமையால் நாங்கள் சான்றோர்களின் புகழ்ச்சிக்கு பாத்திரர்கள் ஆனோம். அற்ப சத்திரியர்களான எங்களை புனிதர்களாக்கினீர்களே. சாதுக்களால் கொண்டாடத்தக்கவர்களாக ஆகிவிட்டோம். ஏன்னா சத்ரபந்துவாகிய நான் சாதுக்களால் கொண்டாடத்தக்கவனாக ஆயினேன் என்று சொல்கிறார் பரிசுத்த மகாராஜா. சாதுக்களை நினைப்பதாலேயே மக்களது வீடு முதலியன பாவனமாகின்றன. அப்படி இருக்க அந்த சாதுக்களை தரிசித்தல், தொடுதல், திருவடிகளை தூய்மை செய்தல், இருக்கை அளித்தல் முதலியவர்களை செய்தால் அதனது பெருமை கூறத்தகுமோ? அதாவது சுகாச்சாரியர் நினைச்சாலே அந்த வீடு பரிசுத்தமாயிடுமோ. அப்படிப்பட்ட சுகாச்சாரருக்கு ஆசனம் கொடுக்க பாக்கியம், பாது தலைமுறை பாக்கியம், அவரை தொடர பாக்கியம், அவரை நமஸ்கரிக்கிற பாக்கியம், அவரை தரிசனம் பண்ணுற பாக்கியம்லாம் கிடைச்சிருக்கு. அப்போ நான் பரிசுத்தம் ஆயிட்டேன்றது என்ன சந்தேகம் அப்படின்றார். செய்தார் அதனுடைய பெருமை கூறத்தகுமோ? மகாயோகியே, பகவான் ஸ்ரீமன் நாராயணனின் முன்பு அசுரர்கள் அழிவு எய்வது போல, மகாயோகியே, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் முன்பு அசுரர்கள் அழிவடைவது போல தங்கள் திருமுன்பு பெருத்த பாபங்களும் அழிந்தொழிகின்றன. பாண்டவரிடம் அன்பு கொண்டு அவர்களுக்கு நன்மையே செய்ய வேண்டும் என்ற கொள்கை கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தன் அத்தை பிள்ளைகளான பாண்டவர்களுக்கு செய்த நன்மை போதாதென்று அவர்களது பேரனாகிய என்னிடமும் அன்பு கொண்டுள்ளார் போலும்.
அதனால தான் மகான்களாகி உங்களை காட்டி கொடுத்திருக்கிறார். இல்லையேல் இறக்கும் தருவாயில் உள்ளவனான மனிதனாகிய எனக்கு, அதிலும் வெகு விரைவில் மரணம் அடையப் போகும் எனக்கு, எவராலும் அறியவண்ணா நடையுடைய சித்த புருஷராகிய கருணை வள்ளலான தங்கள் தரிசனம் எவ்வாறு கிடைக்கும்? திருவருள் இருந்தால் தான் குருவருள் கிடைக்கும். உங்களிடமிருந்து தான் மற்றவர்களுக்கு சாதாரண அனுஷ்டானங்களை சித்தி ஏற்படுகிறது. உங்களிடமிருந்து தான் மற்றவர்களுக்கு சாதாரண அனுஷ்டானங்களால் சித்தி ஏற்படுகிறது. ஆகவே யோகாச்சாரியரான தங்களிடம் கேட்கிறேன், மரண தருவாயில் இருக்கும் ஒருவன் என்ன செய்ய வேண்டும்? பெரியோரே, மனிதன் எதை கேட்க வேண்டும், எதை ஜபம் செய்ய வேண்டும், என்ன செயல் செய்ய வேண்டும், எதை நினைக்க வேண்டும், எதை பஜனம் செய்ய வேண்டும், அல்லது இதற்கு மாறாக எதை கேட்கவோ, எதை ஜபிக்கவோ, எதை செய்யவோ, எதை நினைக்கவோ, எதை பஜிக்கவோ கூடாது, அது தகாதது எது என்பதை கூற வேண்டுகிறேன். பிரம்மரிஷியே, தங்களை போன்ற சான்றோர்கள் இல்வாழ்வான் இல்லங்கள் எதிரில் மாடு கறக்கும் நேரம் வரை கூட தங்கியிருப்பதில்லையே. பிரம்மரிஷியே, கோதோகனம் மாத்திரம்தான் நீங்கள் இருப்பீங்க ஒரு வீட்டில். அப்படிப்பட்ட சம்சாரிகள் நாங்கள், எங்களிடத்தில் ரொம்ப நேரம் இருக்க மாட்டீங்க. அதற்குள்ளே எங்களுடைய நன்மைக்கு எதை செய்யணுமோ, எந்த சாதனைகள் செய்யணுமோ அதை சொல்லிவிடுங்கள் என்று கேட்கிறார். பிரம்மரிஷியே, தங்களை போன்ற சான்றோர்கள் இல்வாழ்வான் இல்லங்கள் எதிரில் மாடு கறக்கும் நேரம் வரை கூட தங்கியிருப்பதில்லையே. சூதர் கூறுகிறார், இவ்வாறு மன்னன் பரிசித்து இனிமையான சொற்களால் ஸ்ரீ சுகரை கேட்க தர்மங்கள் அறிந்த ஸ்ரீ சுகர் பதில் கூறலானார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 1வது ஸ்கந்தத்தில் 19வது அத்தியாயம் முற்றிற்று. 1வது ஸ்கந்தமும் முற்றிற்று. ஓம் ஹரி ஓம் தத் சத். ஸ்ரீ ஹரியே நம, ஸ்ரீ ஹரி நம, ஸ்ரீ நம. கோபிகா ஜீவனஸ்மன் கோவிந்தா கோவிந்தா. ஜெய் சாணிகாந்தஸ்மன், ஜெய் ஜெய் ராம ராம. ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். சீதாபதே ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம சங்கீதம் கி ஜெய். ஸ்ரீ ஹரி நம, ஸ்ரீ ஹரி நம, ஸ்ரீ ஹரி நம. கோபிகா ஜீவனஸ்மன் கோவிந்தா கோவிந்தா. இப்போ 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம். ஸ்ரீ கணேசாய நம. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. 2வது ஸ்கந்தம் 1வது அத்தியாயம். ஸ்ரீ பகவானது விராட் ஸ்வரூபத்தை வர்ணனம். ஸ்ரீ சுகர் கூறுகிறார், அரசனே, நீ கேட்ட கேள்வி மிகவும் சிறந்தது. உலகினருக்கு நன்மை நல்குவது முக்தி வழி. ஆகவே ஆத்ம ஞானிகள் கொண்டாடுவது மானிடர்கள் கேட்டறிய வேண்டியவற்றில் சிறந்தது. அரசரே, குடும்ப பற்றுடையவர்களும் இல்லறத்தை நல்லறமாக நடத்துபவர்களும் ஆத்ம தத்துவத்தை அறியாதவர்களுமான மானிடர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் ஆயிரம் உள்ளன. ஆயிரம் கணக்காக உள்ளன. கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியவைகள் ஆயிரம் உள்ளன. மன்னா, மனிதர்களின் அருமையான ஆயுள் இரவில் இன்பம் துய்ப்பதிலும் உறங்குவதிலும் வீணாகிறது. பகலிலோ பொருள் ஈட்டுவதிலும் குடும்பத்தை காப்பாற்றுவதிலும் வீணாகிறது. மனிதன் இவ்வுடல் மகன் மனைவி ஆகிய சுற்றமனைத்தும் பொய்யென்று சில நேரங்களில் உணர்ந்தாலும் அவற்றின் பட்டுதலை விட்டொழிக்கவில்லை. அவைகள் அழிந்து போவதை கண்ணெதிரில் கண்டும் அதை பற்றி சிந்திப்பதில்லை. ஆகவே பரதவம்ச திலகமே, பயமற்ற முக்தியை விரும்பும் ஒருவன் அனைத்தினுள்ளும் ஆன்மாவாக விளங்கும் பாவங்களை களைந்தொழிக்கும் ஐஸ்வர்யம் முதலிய 6 குணங்களும் நிரம்பிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவிளையாடுகளை செவியார பருகி வாயார பாடி மனதார நினைத்தல் வேண்டும். ஆன்மாவற்றது என்கிற அறிவுபூர்வமான ஞானத்தினாலோ பக்தியினாலோ தனது வர்ணாசிரம அறநெறிகளை கடைபிடித்து ஒழுகுவதனாலோ அஷ்டாங்க யோகத்தினாலோ தன் மரண காலத்தில் பகவானது நினைவு இருக்கும்படி செய்து கொள்ளுதலே மானிட பிறவை பெற்றதன் சீரிய நோக்கமாகும். அரசே, இதனை செய்யாதே என்கிற அறநெறி கோட்பாடுகளை விளக்கி நிர்குணமான பரபிரமத்திலேயே நிலைத்து நிற்கும் ரிஷிகளும் முனிவர்களும் கூட பெரும்பாலும் பகவானது கல்யாண குணங்களை கேட்பதிலும் சொல்வதிலுமே மகிழ்வுடன் ஈடுபாடு கொள்கிறார்கள். பகவானால் உபதேசிக்கப்பட்டு அப்படிப்பட்ட நிர்குண உபாசனை பண்ணுற முனிவர்கள்லாம் கூட கடைசியில் கிருஷ்ண பக்தி தான் வராங்களாம். அதான் சொல்கிறேன், பகவானால் உபதேசிக்கப்பட்டு பகவானுடைய திருநாமத்தையே தாங்கி நின்று பிரம்மஸ்வரூபத்தையே அறிய செய்வதில் வேதங்களுக்கு ஒப்பான இந்த ஸ்ரீமத் பாகவத புராணத்தை துவாபர யுகத்தின் முடிவில் நான் எனது தந்தையான வியாசாச்சாரியரிடமிருந்து கற்றறிந்தேன். அரசு துறவியான பரிசித்தே, நிர்குண பிரம்மத்திடமே நிலைப்பற்ற மனதுடையவனாக இருப்பினும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனது திருவிளையாடல்கள் என் மனத்தை தன்பால் மிகவும் ஈர்த்ததால்
என் மனத்தை தன்பால் மிகவும் ஈர்த்ததால் நான் இந்த புராணத்தை கற்றறிந்தேன். அப்படியேப்பட்ட நிர்குணோபாசனகராகிய சுகாச்சாரியரும் பரம பாகவதராக ஆனது காரணம். பகவானுடைய குணங்கள் தான் காரணம். பகவானுடைய கதைகள் தான் மனசை கவர்ந்து எடுத்து தான். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நீ மிகுந்த பக்தி வேண்டுமென் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் நீ மிகுந்த பக்தி கொண்டுள்ளதால் இதை உனக்கு சொல்கிறேன். இதில் மிகவும் ஈடுபாடு கொண்டுள்ளவனது மனது வெகு எளிதில் பகவானுடைய திருவடி தாமரைகளில் பயனை எதிர்நோக்காத பக்தி ஏற்படும். அரசே, உலகில் இன்பங்களிலோ சொர்க்கம் முதலிய தேவருலக இன்பத்திலோ விருப்பு கொண்டுள்ளவன் மற்றும் இதற்கு முற்றிலும் மாறாக இவ்வுலகில் துன்பங்களில் களைத்து வெறுத்து பயமற்ற துன்பமற்ற மோட்சத்தை பெற விரும்புபவன் யாராகினும் அந்த சாதகனுக்கும் யோகிகளான ஞானிகளுக்கும் விரும்பிய பயனை அளிக்க வல்லது பகவானது திருநாம சங்கீர்த்தனமே என்று அனைத்து சாஸ்திரங்களும் முடிவாக கூறுகின்றன. தனக்கு நன்மையை தேடிக்கொள்வதில் சோம்பேறியாக இருந்தவனது நீண்ட வாழ்நாள் அவன் அறியாமலேயே விரைவில் கழிந்து விடுகிறது. இதனால் அவனுக்கு ஏது நலம்? பொறுமையுடன் அறிவுபூர்வமாக தனது நலம் பற்றி சிந்திக்கும் ஒருவனது குறைந்த நேரமும் கூட சில மணித்துளிகளும் கூட மேலானதே. இக்ஷ்வாகு வம்சத்து அரசனான கட்வாங்கன் இவ்வுலகில் தனது ஆயுளின் முடிவை அறிந்து ஒரு முகூர்த்தத்திற்குள்ளே உலகியல் பற்றுகள் அனைத்தையும் திறந்து பகவானது திருவடியை அடைந்தான். ஒரு சமயம் இக்ஷ்வாகு வம்சத்து அரசனான கட்வாங்கன் தேவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கி அசுரர்களோடு போர் புரிந்து தேவர்களை வெற்றி அடையச் செய்தான். அதனால் மகிழ்ந்த தேவர்கள் வேண்டிய வரத்தை கேட்க சொல்ல அரசன் தன் ஆயுளை பற்றி கேட்டான். தேவர்கள், அரசே, இன்னும் ஒரு முகூர்த்தம் 2 நாழிகை, அதாவது 48 நிமிடமே உனது ஆயுள் மீதம் இருக்கிறது என்று கூற கேட்டு விரைவில் பூவுலகம் வந்து கங்கை கரையில் பகவான் ஸ்ரீ ஹரியை சரண் புகுந்து அவரது திருவடி நிழலை அடைந்தான். ஆனால் ஹே பரிஷித்தே, உனக்கோ இன்னும் 7 நாட்கள் ஆயுள் நிச்சயம். அதுவரை காலன் உன்னை அணுக முடியாது. அதற்குள் உனக்கான நன்மையை தேடிக்கொள். பரலோகத்திற்கு வேண்டிய சாதனங்களை செய்து கொள். இறக்கும் நேரம் வந்ததும் மனிதன் அதை கண்டு பயப்படாமல் பற்றின்மை என்னும் வாள் கொண்டு இவ்வுடலையும் அதை சார்ந்து நிற்கும் மனைவி, மக்கள், சுற்றம் ஆகிய அனைத்தின் பற்றின்மையும் வெட்டி தள்ள வேண்டும். இறக்கும் நேரம் வந்ததும் மனிதன் அதை கண்டு பயப்படாமல் பற்றின்மை என்னும் வாள் கொண்டு இவ்வுடலையும் அதை சார்ந்து நிற்கும் மனைவி, மக்கள், சுற்றம் ஆகிய அனைத்தின் பற்றினையும் வெட்டி தள்ள வேண்டும். மனதில் திடம் கொண்டு வீட்டிலிருந்து வெளிக்கிளம்பி பிரம்மச்சரிய விரதமேற்று கங்கை முதலிய புண்ணிய நதிகளில் நீராடி தூய்மையான ஏகாந்தமான தனியிடத்தில் தர்பை, மாந்தோல், வஸ்திரம் இவைகளை ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி ஆசமனம் அமைத்து அதன் மேல் அமர்ந்து தூய்மையும் மிக மிக மேலாதனமான அகார உகார மகார சேர்க்கையில் பிறந்த பிரணவ ஓங்காரத்தை மனதில் இருத்தி ஜபிக்க வேண்டும். பிராணயாமத்தால் மூச்சு காற்றை அடக்கி பிரணவத்தை மறவாமல் ஜபித்து கொண்டே மனதையும் கட்டுப்படுத்த வேண்டும். புத்தியின் துணை கொண்டு பொறிநுகர், அதாவது புலனின்பங்களில் பொறிநுகர் பொருட்களில் செல்லும் ஐம்பொறிகளையும் மனத்தால் இழுத்து நிறுத்தி கட்ட வேண்டும். கர்ம வாசனையால் ஊசலாடும் மனத்தை ஆராய்ச்சியின் வாயிலாக தடுத்து பரம மங்களமான இறைவனது திருமேனி அழகில் நிலைநிறுத்த வேண்டும். ஒருமுகப்படுத்திய மனதால் பகவானது மங்களகரமான திருமணியில் ஏதாவது ஒரு அங்கத்தை, முக்கியமாக திருவடியை இடையராது தியானிக்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு அங்கமாக தியானித்து விஷய வாசனைகளிலிருந்து ஓய்ந்த மனத்தை வேறு விஷயங்களில் ஈடுபாடு கொள்ளாதவாறு பகவானது திருமேனியிலேயே ஒருமுகப்படுத்த வேண்டும். இவ்வாறு மனம் உபசமனம், அதாவது ஓய்வடையும் இடமே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பகவானின் மேலான இடம். ஓய்வடையும் இடமே எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பகவானின் மேலான இடம். இவ்வாறு பகவானை மனத்தில் இருத்தி தியானம் செய்யும்போது ரஜோகுணத்தாலும் தமோ குணத்தாலும் மனம் கவரப்பட்டு மயங்குமே. ஆனால் பயமின்றி தைரியத்தை மேற்கொண்டு யோக தாரணையால் அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். ஏனெனில் அந்த தாரணை ரஜோகுணத்தினால் உண்டாகும் சலனத்தையும் தமோ குணத்தினால் ஏற்படும் மயக்கத்தையும் அழித்துவிடும். தாரணை நிலைத்து நின்றதும் யோகி பரம மங்களரான பகவானை தியானத்தில் காண்கிறான். அப்பொழுது அவனுக்கு பக்தி யோகம் கிட்டுகிறது. பரிஷத்து கேட்கிறான், பிரம்மரிஷியே, தாரணை எப்படி செய்யப்பட வேண்டும்?
எதில் ஈடுபாடு கொண்டதாக செய்யப்பட வேண்டும்? எவ்வாறு செய்தால் மனிதனுடைய மனத்தில் உள்ள மாசு விரைவில் அழியும்? ஸ்ரீ சுகர் பதில் கூறுகிறார், அரசே, ஆச்சமனம், சுவாசம், ஆத்ம ஞானம் மற்றவரிடம் கொண்ட ஈடுபாடு. ஸ்ரீ சுகர் பதில் கூறுகிறார், அரசே, ஆசனம், அப்புறம் சுவாசம், ஆத்ம ஞானம் மற்றவரிடம் கொண்ட ஈடுபாடு மற்றும் புலன்கள் ஆகியவற்றை அடக்கி புத்தியின் வாயிலாக ஆராய்ந்து மனத்தை பகவானது ஸ்தூல உருவத்தில் ஒருநிலைப்படுத்த வேண்டும். உண்டானது, உண்டாகியிருப்பது, உண்டாகப் போவது என்ற முக்காலங்களிலும் இருக்கும் காரிய ரூபமான இந்த பிரபஞ்சம் பகவானுடைய விராட் திருமணியில் காணப்படுவது. அது பெரியது, அனைத்திலும் பெரியது. நிலம், நீர், காற்று, தீ, வெளி, அகங்காரம், மகத்து என்கிற 7 ஆவரணங்களால் ஷெல் மூடப்பட்ட முட்டை வடிவமான அண்டகோசமான இவ்வுடலில் வசிக்கும் புருஷன் வைராஜன் என்று அழைக்கப்படுகிறார். இவர்தான் முன்பு நான் கூறிய மிக பெரிதான பகவத் சொரூபமுடையவர். இவர்தான் தாரணைக்கு ஆசிரியமான இடம். இவரைத்தான் தியானம் செய்ய வேண்டும். பகவானுடைய ஸ்தூல உருவத்தில் மனதை தாரணை நிற்குமேயானால் பகவானுடைய சூட்சும ரூப விஷயமான பக்தி உண்டாகும் என்பது கருத்து. பிரபஞ்சத்தை தோற்றுவித்த இந்த வைராஜ புருஷரான விராட் ரூபியான பகவானுக்கு பாதாள உலகம் உள்ளங்கால்கள், ரசாதலம் பாதங்களின் முன்பின் பக்கங்கள், மகாதலம் அவருடைய கணுக்கால்கள், தலாதலம் அவருடைய 2 முன்னங்கால்கள் என்று வேதமறிந்த சான்றோர்கள் கூறுகிறார்கள். விராட் சொரூபரான பகவானுக்கு சுதலம் 2 முழங்கால்கள், அதலமும் விதலமும் 2 தொடைகள், பூதலம் இடுப்பு பகுதி, ஆகாயம் அவருடைய தொப்புள் கொழி என்கின்றனர். ஆதிபுருஷரான பகவானுக்கு நட்சத்திர உலகம் திருமார்பு, மகர் உலகம் அவருடைய கழுத்து, ஜனலோகம் அவருடைய திருமுகம், தபோலோகம் அவருடைய நெற்றி, இவரது ஆயிரக்கணக்கான தலைகள் சத்திய உலகம் என்று சொல்லப்படுகிறது. இந்திரன் முதலிய தேவர்கள் இவரது திருக்கரங்கள், அனைத்து திசைகள் இவருடைய காதுகள், சப்தம் இவருடைய ஒளி, இவரது கேட்கும் திறன். அஸ்வினி தேவர்கள் மூக்கு துவாரங்கள், மனமாகிய கந்தம், வாசனையானது முகரும் சக்தி, ஒளிரும் அக்னியானது இவருடைய வாய். விஷ்ணு பகவானான இவருக்கு அந்தரிக்ஷ உலகம் 2. விஷ்ணு பகவான இவருக்கு அந்தரிக்ஷ உலகம் 2 கண்கள். சூரியன் பார்க்கும் திறன், இரவு பகல் 2 கண் இமைகள். பிரம்மலோகம் அவரது புருவ நெறித்தல். நீர் அவருடைய முகவாய்க்கட்டை, அதாவது 2 கன்னங்கள். சுவையுணர்வு அவருடைய நாக்கு. வேதங்கள் அவருடைய பிரம்மரந்திரம் உச்சந்தலை. யமதர்மராஜன் தெற்றி பற்கள். மனைவி மக்களிடம் கொள்ளும் பற்று அவருடைய மற்றைய பற்கள். மக்களுக்கு மயக்கத்தை தோற்றுவிக்கும் மாயை இவரது புன்னகை. கடைக்கன் பார்வை, முடிவற்ற சிருஷ்டி தோற்றம். பகவானான இவருக்கு வெட்கம் மேல் உதடு, பேராசை அவருடைய கீழ் உதடு, தர்மம் அவருடைய திருமார்பில் முன்புறம், அதர்மம் அவருடைய முதுகு, பிரம்மதேவன் அவருடைய ஆண்குறி, மித்திரர் மற்றும் வருணன் அவருடைய விரைகள், சமுத்திரங்கள் அவருடைய வயிறு, மலைகள் அவருடைய எலும்புக்கூடு. அரசரே, உலகையே உடலாக கொண்ட இந்த பகவானுக்கு நதிகள் அனைத்தும் நாடிகள், மரங்கள் ரோமங்கள், மிக்க பலமுள்ள வாயு இவருடைய மூச்சுக்காற்று, காலத்தின் கதி இவரது கைகால்களின் சேட்டை, அதாவது நடை, சத்வ ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்களின் செயல், முடிவற்ற இவருடைய திருவிளையாடல். கௌரவ குல திலகமே, பிரபுவான ஈசனுக்கு மேகங்களே கேசங்கள், சந்தியா காலமே ஆடை, எங்கும் நேர்க்குமறை நிறைந்துள்ள அவருக்கு மூல பிரகிருதியே இருதயம், சஞ்சலங்கள் அனைத்துக்கும் இருப்பிடமான சந்திரனே அவருடைய மனம் என்றும் கூறுகிறார்கள். சந்திரன் தான் அவருடைய மனமாக இருக்குதான் என்று கூறுகிறார்கள். அனைத்துமாக விளங்கும் பகவானுக்கு மகத்தத்துவமே அறிவுத்திறனான சித்தம், பரமசிவனே அவருடைய அகங்காரம். குதிரை, கோவேறு, கழுதை, ஒட்டகம், யானை முதலியன அவருடைய நகங்கள். மற்ற விலங்கினங்களும் பசுக்களும் அவரது இடுப்பில் விளங்குகின்றன. பறவை கூட்டங்கள் அவரது அற்புதமான படைப்புத்திறன். ஆதி மனுவான சுவாயம்பு மனு இவரது புத்தி. மானிடர்கள் அவர் தங்கும் இடம். கந்தர்வர்கள், வித்யாதர்கள், சாரணர்கள், அப்சரஸ்கள் அவருடைய ஷட்ஜம் முதலிய ஸ்வரஸ்தானங்கள். சரிகம பதனி என்னும் 7 ஸ்வரங்களும் பகவானது நாபி, இதயம், கண்டம், தொண்டை, நாக்கு, மூக்கு ஆகிய அவயங்களிலிருந்து தோன்றியதாக சொல்லப்படுகிறது. அசுரப்படை அவரது வீரியம் என்றும் கூறப்படுகிறது. அந்த பகவானுக்கு அந்தணன் முகம், சத்திரியர்கள் திருக்கரங்கள், வைசியர்கள் தொடைகள், வேளாளர்கள் அவரது திருவடிகள்,
பற்பல தேவர்களது பெயர்களை கொண்டு பற்பல திரவியங்களால் செய்யப்படும் பெரிய பெரிய வேள்விகளே அவரது செயல்கள். அரசே, நான் இப்பொழுது வர்ணித்து கூறிய திருமேனிதான் விராட் சொரூபரான பகவானது ஸ்தூல வடிவம். இதை தவிர வேறொன்றும் இன்மையால் முக்தி பெற விரும்பும் சாதுகர்கள் இதனையே அறிவால் நிச்சயித்து மனதில் நிறுத்தி தாரணை புரிகின்றனர். மனிதன் தன் புத்தியினாலோ மனத்தினாலோ நினைக்கக்கூடிய அத்தனையும் விராட் ரூபரான பகவானின் திருமணியிலேயே விளங்குகின்றன. மனத்தினால் நினைப்பது எதுவாகினும் அது பகவானுடைய இந்த அவயவமே என்று நினைப்பதுவே ஸ்தூல உருவ தியானம். அனைவருடைய அறிவின் செயல்களால் நுகரப்படும் அனைத்தையும் தன்னுள்ளேயே கொண்டுள்ள பரமன் கனவுலகில் திரிபவன் தன்னைத்தானே பலபடியாக பல உருவங்களில் காண்பது போல அந்தந்த பொருள்களாக காட்சி தரினும் அவர் ஒருவர்தான். இத்துணை பெருமை வாய்ந்த ஆனந்தத்தின் எல்லை நிலமான சத்தியமே வடிவெடுத்த அந்த பகவானையே சேவிக்க வேண்டும். அவரை விட்டுவிட்டு வேறு பொருட்களை நாட்டம் கொள்வானே ஆனால் அது அவனது வீழ்ச்சிக்கு காரணமாகும். உலகியல் தலைக்கு அடிகோலிவிடும். அதாவது உலகியல் பந்தத்துக்கு அடிகோலிவிடும். கனவுலகில் கண்ட காட்சிகள் உண்மையல்ல என்பது போல் ஜீவாத்மா அறிவின் மூலம் அடையும் அனுபவங்களும் உண்மையற்றவையே. அதனால் பகவத் ஸ்வரூபத்தை தவிர வேறு எதுவும் தியானம் பண்ணக்கூடாது. ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்தில் 1வது அத்தியாயம் முற்றிற்று. 2வது அத்தியாயம் யோக வழியில் முக்தி. ஸ்ரீ சுகர் கூறுகிறார், பரமாத்மாவிலிருந்து தோன்றிய பிரம்மதேவர் உலகத்தை படைக்க தொடங்கும் முன்பு கூறப்பட்ட வைராஜ தாரணையால், அதாவது விராட் ரூப தாரணையால் ஸ்ரீமன் நாராயணனை மகிழ்ச்சி அடைய செய்து பிரளய காலத்தில் தான் இழந்த படைக்கும் ஆற்றலின் அறிவை பெற்று அதனால் பழுதற்ற அறிவை திறனையும் நிச்சய புத்தியும் அடைந்து பிரளயத்திற்கு முன்பு இருந்தது போலவே இந்த உலகத்தை படைத்தார் பிரம்மதேவர். இந்த விராட் ரூப தியானம் பண்ணி தான் பிரம்மதேவருக்கு படைக்கும் சாமர்த்தியம் உண்டாச்சாம். அப்படி சொல்லப்படுகிறது. சப்த பிரம்மம் என்கிற வேதம் அதன் பொருளை இலைமறை காய்மறைவாகத்தான் கூறும், விளக்கமாக கூறாது. அதனால்தானே அதற்கு மறை என்று பெயர். ஆனால் மனிதனது அறிவு அதில் கூறப்படும் சொர்க்கம் முதலிய பெயர்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அதன் உண்மை பொருளை அறியாமல் இன்பம் பெற விரும்புகின்றது. மாயாமய உலகில் சுற்றித் திரிபவனைப் போல கர்மவாசனையால் சுகத்தை தேடி அலைகிறான். ஆனால் மாயாமய உலகில் உண்மையான இன்பம் இருந்தால்தானே பெற முடியும்? கிடையாதே. ஆகவே அறிவுள்ளவன் அவ்வாறு வேதங்களில் கூறப்படும் சொர்க்கம் முதலிய பெயர்களில் நல்வாழ்க்கைக்கு பயன்படுவதை மட்டும் ஏற்று மற்றதை விளக்க வேண்டும். பெயர்களில் நல்வாழ்க்கைக்கு பயன்படுவதை மட்டும் ஏற்று மற்றதை விளக்க வேண்டும். அவற்றிலும் இது உண்மையான அழியாத இன்பத்தை அளிக்காது என்கிற நிச்சய புத்தியினால் பற்றற்றவனாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். வினை பயனால் இவ்வுலகில் பொருள்கள் முயற்சியின்றியே கிடைக்குமே. ஆனாலும் அதற்காக சிறு முயற்சியும் வீணோ என்று எண்ணி பார்த்து அம்முயற்சியும் கைவிட வேண்டும். படுத்துறங்க இயற்கையில் இறைவன் அளித்த பூமி இருக்க பஞ்சு மெத்தை எதற்கு? இறைவன் தந்த 2 கைகள் இருக்க பஞ்சு தலையணை எதற்கு? ஒரு கையை மடித்து அப்படி படுத்தானவே கையே தலையணை ஆகிப்போச்சு. அப்படி இருக்கு பஞ்சு தலையணைக்கு அலைவதா? உணவு நீர் அருந்த 2 உள்ளங்கைகள் படைத்திருக்க தனியாக பாத்திரங்கள் எதற்கு? இடுப்பில் உடுத்தி மானத்தை காக்க மரவரிகளும் திசைகளும் இருக்க பட்டாடைகள் தேவைதானா? அணிந்து கொள்ள வழிநடுக கந்தை துணிகள் இல்லையா? மானத்தை மறைக்க தானே துணி. சும்மா அப்படி நல்ல மினுமினுக்கத்துக்கு ஆடைகள் தேவையில்லையே. அதனால் ஏதோ மானத்தை மறைக்க துணி இருந்தால் போதும். அது முக்கியம் என்னென்னா ஏதோ வாழறோம். நோக்கம் பகவான் அடையிறது தான் நோக்கமாக இருக்கணும். சுகபோகங்கள் அனுபவிக்கிறது கிடையாது அப்படின்றார். பசித்தால் காய்கனிகள் தர பிறருக்கென்றே வாழும் மரங்கள் இல்லையா? தாகம் தீர்க்க நதிகளில் நீர் இல்லையா? நதிகள் வற்றிவிட்டனவா? வாழ்வதற்கு தங்குவதற்கு மலைக்குகைகள் திறந்து தானே இருக்கின்றன. பூட்டு போட்டாங்களா? இல்லையே. மலைகள் திறந்து தானே இருக்கின்றன, அங்கே வாழலாமே. அனைத்திற்கும் மேலாக அதுக்காக பெரிய மாளிகை கூட கோபுரம் கட்டணும்னு அவசியம் இல்லையே அப்படின்றார். சிம்பிளாக வாழ்க்கை நடத்தணும்னா எப்படியும் வாழ முடியும் ஒரு மனுஷனால். ஆனால் இதற்காக ஆடம்பர தேவைகளுக்காக ஆத்மலாபத்தை இழந்துடக்கூடாது. அதான் முக்கியம். ஆத்மலாபம் தான் முக்கியம். வாழ்க்கை வசதிகள்லாம் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போயிடலாம். வாழாமல் போயிடுவான்.
அப்படின்றது இதை நிரூபிக்கிறார். எப்படி வாழ முடியும்னா அதுக்கு பதில் சொல்கிறார். இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார். இவ்வளோ கீழ்நிலையெல்லாம் இன்றைக்கி காலகட்டத்தில் கிடையாது. எங்கே போனாலும் இன்றைக்கி சாப்பாடு இருக்குது. எந்த கோயிலில் போனாலும் இன்றைக்கி அன்னதானம் இருக்குது, சாப்பாடுக்கு வழி இருக்குது. ஆடைகள்லாம் ஒரு ஆடைக்கு 10 ஆடையாக இருக்குது. அதெல்லாம் எந்த குறைச்சலும் இல்லை. அத்தியாவசிய தேவைக்கு எந்த அடிப்படை தேவைகள் எல்லாமே மக்களிடத்தில் பூர்ணமாக இருக்குது. அதுக்கு எந்த குறைச்சலும் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் இது கூட இல்லாத நிலையில் கூட வாழ முடியுன்றது காண்பிச்சார் பார். அதான் சுகாச்சாரியார் சொல்கிறது. அருமையான விஷயம். இது சவுனகாதி மகரிஷிகள் சுகர் சொல்கிறது. சரி, அதனால் படுத்துறக தரைகள் இருக்குது, எத்தனையோ கோயில்கள் இருக்குது, எத்தனையோ சத்திர சாவடி இருக்குது. எங்கேயாவது தங்கிடலாம் வாழணும்னு நினச்சா. கௌரவத்தை பார்த்தா ஆடம்பர தேவைகள் கண்டிப்பாக தேவைப்படுது. கௌரவத்தை பார்க்காம உண்மையான பக்தியை மட்டும் பார்த்தா எளிமையாக வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்றார். சரி, அணிந்து கொள்ள வழிநடுக்க கந்தை துணிகள் இல்லையா? பசித்தால் காய்கனிகள் தர பிறருக்கென்றே வாழும் மரங்கள் இல்லையா? தாகம் தீர்க்க நதிகளில் நீர் இல்லையா? நதிகள் வற்றிவிட்டனவா? வாழ்வதற்கு தங்குவதற்கு மலை குகைகள் திறந்துதானே இருக்கின்றன. அனைத்திற்கும் மேலான தன் அடியார்களை காப்பதற்கென்றே எவராலும் வெற்றி கொள்ள இயலாத இறைவன் இருக்கிறானே. அவ்வாறு இருக்க அறிவாளி ஒருவன் செல்வ செழிப்பால் செருக்கித் திரியும் மற்றொருவனை ஏன் அண்டி பிழைக்க வேண்டும்? தனமதம் பிடித்த பணத்திமிர் பிடிச்ச அவரில் போய் ஏன் கையேந்து நிற்கிறான்? தன துர்மதாந்தகா அப்படின்னு பதம் இருக்குது. ஒவ்வொரு ஜீவனின் உள்ளத்திலும் தானாகவே வழியில் வந்து குடியிருக்கும் இறைவன் அழிவற்றவன், வேண்டியவர் வேண்டாதவர் என்கிற வேறுபாடின்றி அனைவருக்கும் நண்பன். என்றும் நிலைத்து நிற்கும் சத்தியமே வடிவெடுத்தவன், அனைவரும் கொண்டாடும் கல்யாண குணங்கள் உடையவன். அவ்வாறான இறைவனை உண்மையான அன்புடன் மகிழ்ச்சியோடு பற்றற்றவனாக சேவிக்க வேண்டும். அவ்வாறு வணங்குவதால் பிறப்பிறப்பு சுழற்சியில் அழுத்தும் அஞ்ஞானம் நம்மை விட்டு விலகும். இந்த உலகில் வாழ்வே யமதர்மராஜனது உலக வாயிலுள்ள நெருப்பு மயமான வைதரணி நதி போன்றது. இந்த உலகில் வாழ்வே யமதர்மராஜனது உலக வாயிலில் உள்ள நெருப்பு மயமான வைதரணி நதி போன்றது. தனது முன்வினை பயனால் இதில் விழுந்து துன்பம் அனுபவிக்கும் ஒருவனை பார்த்தும் மற்றவன் மெய்யான இறைவனை நினைத்து உருகுவதை விடுத்து பொய்யான உலக விஷயங்களை நினைத்து ஏங்குகிறானே. இவனை கர்மத்திலேயே திளைக்கும் ஒரு விலங்கு என்பதை தவிர வேறு என்ன சொல்வது? ஆகவே பகவானிடம் பக்தி கொண்டிருப்பது தான் மனிதத்தன்மையாகும். இதெல்லாம் படிக்கும்போது என்னமோ பந்து மனசு. ஆஹா, நம்ம புத்தி அப்படியே மாற்றுது பாருங்கள், நம்மளை அப்படியே திருத்துது பாருங்கள், நம்ம வாழ்க்கையை திருத்துது பாருங்கள். எது முக்கியன்றது நம்மளுக்கு தெளிவு கொடுக்குதுப்பா. அதான் பாகவதம் பாராயணம் பண்ணணும், தமிழில் பாராயணம் பண்ணணும் கண்டிப்பாக அர்த்தத்தோடு. இந்த உலகில் வாழ்வே யம தர்மராஜனுடையது உலக வாயிலில் உள்ள நெருப்பு மயமான வைதரணி நதி போன்றதாம். தனது முன்வினை பயனால் இதில் விழுந்து துன்பம் அனுபவிக்கும் ஒருவனை பார்த்தும் மற்றவன் மெய்யான இறைவனை நினைத்து உருகுவதை விடுத்து பொய்யான உலக விஷயங்களை நினைத்து இயங்குகிறானே. ஆஹா, இவனை கர்மத்திலேயே திளைக்கும் ஒரு விலங்கு என்பதை தவிர வேறு என்ன சொல்வது? ஆகவே பகவானிடம் பக்தி கொண்டிருப்பது தான் மனிதத்தன்மையாகும். அப்போ பக்தி கொள்ளலாம் மிருகத்தன்மை தான். தனது 4 திருக்கரங்களிலும் தாமரை மலர், சங்கு, சக்கரம், கதை இவைகளை ஏந்திய புருஷோத்தமரான பகவானை சிலர் தங்கள் உடலிலேயே விளங்கும் இதய ஆகாசத்தில் ஒரு சான் உயரமுள்ளவராக தாரணையால் இருத்தி வைத்து சேவிக்கின்றனர். அந்த இறைவனோ மலர்ந்த திருமுகம் கொண்டவர், தாமரை இதழ் போன்ற அகன்ற அழகிய திருக்கண்கள், இடுப்பில் கதம்ப புஷ்பத்தின் கேசரங்கள் போன்ற மஞ்சள் பட்டாடை, விலைமதிக்க ஒண்ணாய் இரத்தனங்கள் பதிக்கப்பெற்ற பொன்னாலான தோல் வளையங்கள், ஒளிரும் இரத்தனங்கள் அமைந்த கிரீட குண்டலங்கள், அவரது மென்மையான திருவடி தாமரைகளை மலர்ந்த தாமரை மலரின் நடுப்பகுதி போன்ற தமது இதய கமலங்களில் இருத்தி தியானிக்கின்றனர் யோகிகள். அவரது திருமார்பில் திருமகள் வாசம் செய்யும் ஸ்ரீவத்சம் என்னும் மறு, கழுத்திலே கௌஸ்துபம் என்னும் ரத்தனம் மற்றும் வாடாத வனமாலை கழுத்திலே அணிந்திருக்கிறார். அறையிலே நவரத்னங்கள் இழைத்த அரைஞான், விரல்களிலே விலைமதிக்க ஒண்ணா மோதிரங்கள், திருவடிகளில் கொலுசும் தட்டையும், கைகளில் இரத்தன வளையங்கள், வழவழப்பான மாசற்ற சுருண்ட கருத்த கேசங்கள், அழகுற விளங்கும் திருமுக மண்டலத்தில் புன்னகை,
கம்பீரமான மந்தகாசம் கொண்ட திருக்கண் பார்வை, அதனால் அசைகின்ற புருவ நெளிவு, அந்த அசைவினாலேயே அடியார்களுக்கு அருளை வாரி வழங்கும் ஒய்யாரம், நினைத்த பொழுதே வந்து காக்கும் அந்த பரமனை மனம் தாரணையால் நிலை பெறுகிற வரையில் சலிக்காது தியானம் செய்ய வேண்டும். இவ்வாறு அந்த இறைவனது திருவடி முதல் புன்னகை கொண்ட திருமுகம் வரை தியானிக்க வேண்டும். பாதாதி கேசமா தியானிக்கணும். இவ்வாறு அந்த இறைவனது திருவடி முதல் புன்னகை கொண்ட திருமுகம் வரை தியானிக்க வேண்டும். இதனால் சித்தம் மெல்ல மெல்ல தூய்மை அடைந்து அதனால் தியானம் இடையூறின்றி தொடர்ந்து நிலைத்து நிற்கும். இவ்வாறு ஒரு அங்கம் தியானத்தில் நன்கு நிலைத்துவிட்ட பிறகு இறைவனது அடுத்த அங்கத்தை தியானிக்க தொடங்க வேண்டும். முதலில் திருவடி, பின் கணுக்கால், முழந்தாள், தொடை, இடுப்பு, திருவயிறு, திருமார்பு, கழுத்து, அப்புறம் திருக்கரங்கள், திருமுக மண்டலம் என்றவாறு தியானிக்க வேண்டும். அவர் பிரம்மா முதலியவர்களுக்கும் மேலானவர், அனைத்தையும் பார்ப்பவர், அனைத்திற்கும் ஈஸ்வரன். அவரே சர்வ சாட்சி. சகுணம் நிர்குணம் எல்லாம் அவரது திருவுருவங்களே. அவரிடம் நிலைத்த பக்தி ஏற்படும் வரை சாதகன் தனது நித்திய கர்மங்களை செய்து கொண்டு முன்பு கூறியபடி ஸ்தூல வடிவான இறைவனை ஒருநிலைப்பட்ட மனதுடன் தியானிக்க வேண்டும். அரசே, ஒரு யோகி தன் உடலை விட்டுவிட விரும்பினால் இடம் காலம் நிகழ்வுகளில் மனம் ஈடுபடாமல் பார்த்து கொண்டு அசைவற்ற சுகமான நிலையில் அமர்ந்து புலன்களை அதன் வழியில் செல்ல விடாது தடுத்து நிறுத்தி பிராணயாமத்தால் மூச்சை கட்டுப்படுத்த வேண்டும். மூச்சை அடக்கினால் மனம் அசையாது கட்டுப்படுமே. ஆனால் புலன்கள் இங்கும் அங்கும் ஓடாது. புலன்களை வசப்படுத்த மனத்தையும் அந்த மனத்தை புத்தி கொண்டும் தன்வயப்படுத்தி பின் மனம் புத்தி இரண்டையும் பகுத்தறிவு அருளும் க்ஷேத்திரஜனிடம் ஒன்றுபட செய்ய வேண்டும். அதன்பின் மனம் புத்தி க்ஷேத்திரஜன் மூன்றையும் ஒவ்வொரு ஜீவனுள்ளும் அந்தர்யாமியாக விளங்கும் சுத்த சத்துவமான ஆத்மாவில் லயமடைய செய்ய வேண்டும். பின் மனம் புத்தி க்ஷேத்திரஜன் ஜீவாத்மா என்கிற நான்கையும் எங்கும் நீக்கமறை நிறைந்துள்ள பரமாத்மாவிடம் லயமடைய செய்தால் அதன் பின் பரம சாந்திதான், அமைதிதான். இவ்வாறு சாந்தி அடைந்த பின் அந்த சாதகனுக்கு எவ்வித கடமையும் இல்லை. ஆனந்தம் ஐயோ அப்படி. பகவானது காலஸ்வரூபம் பிரம்மா முதலிய அனைத்து தேவர்களையும் கட்டுப்படுத்துகிறது. தேவர்களோ உயிரினங்களின் புலன்களுக்குரிய தேவதைகளாக இருந்து அவைகளை ஆட்டி படைக்கின்றனர். ஆனால் பரமாத்மா ஸ்வரூப லயத்தில் இருப்பவனான பகவானுடைய காலரூபமான சக்தி கூட ஒன்றும் செய்ய இயலாது. அவ்வாறு இருக்க தேவர்கள் என்ன செய்ய முடியும்? இறைவனது பிரகிருதியையும் அதாவது மாயையும் அவனை ஒன்றும் முடியாது. இறைவனது மாயையும் அவனை ஒன்றும் செய்ய முடியாது. பிரகிருதியே செயல்பட இயலாத போது மகத்து, அகங்காரம், முக்குணங்கள் முதலியன அவனை என்ன செய்ய முடியும்? அனைத்தையும் உதறி தள்ளிவிட விரும்பிய யோகிகள் பரமாத்மாவை தவிர மற்றவை அனைத்தையும் இதுவல்ல என்று ஒதுக்கி விடுகிறார்கள். அவ்வாறு இருக்க தன் உடலையும் அதனை சார்ந்து நிற்கும் மனைவி மக்களையும் இது நான், இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள் என்று எப்படி நினைப்பான்? அவன்தான் இறைவனது திருவடிகளை ஒரு நொடியும் பிரிவின்றி கட்டி தழுவி நிற்கிறானே. இந்த அன்பு கனிந்த லயத்தை தானே அடியார்கள் இறைவனது பரமபதம் என்கின்றனர். அனைத்து அரைநெறி நூறுகளின் துணிந்த முடிவும் இதுதான். இவ்வாறு யோகியான சாதகன் நானே பிரம்மம் என்கிற அகம் பிரம்மாஸ்மி என்ற பிரம்மபாவத்தில் இருந்து கொண்டு பெரியோர்களான ஆச்சாரர்களின் கருணை உபதேசத்தால் புலன்களின் செயல்களை அடக்கி உடலை விட வேண்டும். முதலில் தன் ஆசன வாயிலை தன் குதிக்கால்களால் அழுத்தி கொண்டு அமர வேண்டும். பின் தன் உடலில் காற்று உருவில் இருக்கும் பிராணன், அபானன் முதலிய வாயுக்களை தொப்புள், இருதயம், மார்பு, உள்நாக்கு, புருவங்களின் நடுவு, பிரம்மரந்திரம் என்னும் ஆறு ஆதார சக்கரங்களில் ஒன்றின் மேல் ஒன்றாக கொண்டு போக வேண்டும். அவன் மூச்சு காற்றை தன்வயப்படுத்தியவன் என்பதால் இவ்வாறு பிராணனை ஒடுக்குவதில் சிரமம் இருக்காது. மணிபுரகம் என்கிற தொப்புளில் உள்ள பிராணனை இதயத்தில் உள்ள அநாகத சக்கரத்திலும் பின் பிரம்மநாடி உதான பிராணன் வழியாக மார்பிலுள்ள விசுத்தி சக்கரத்திற்கும் கொண்டு செல்ல வேண்டும். அங்கிருந்து தன் சித்தத்தை அடங்கி புத்தியால் அனுசந்தானம் செய்து கொண்டு பிராணனை உள்நாக்குக்கு அதாவது விசுத்தி சக்கரத்துக்கு மேல் பாகத்திற்கு கொண்டு போக வேண்டும். குறிப்பு: யோகாபியாசம் இல்லாதவனுக்கு இதுவரை சொல்லப்பட்ட வழியில்தான் இறுதி காலத்தில் பிராணன் வெளியேறுகிறது. தொண்டை குழியில் உள்ள பிராணன் சாமானியனுக்கு கண், காது, மூக்கு, வாய் இவைகளில் ஏதாவது ஒன்றின் வழியாக வெளியேறும்.
ஏனெனில் இந்த துவாரங்களில் உள்ள புலன்கள் அடைக்கப்படவில்லை. தொண்டைக்குழியில் உள்ள பிராணனை புருவங்களின் நடுப்பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டும். கண், காது, மூக்கு, வாய் ஆகிய 7 துவாரங்களையும் அடைத்து விட வேண்டும். இப்போது பிராணன் இரு புருவ மத்தியான ஆக்ஞா சக்கரத்தில் உள்ளது. சொர்க்கம் முதலிய உலகங்களுக்கு செல்ல விருப்பமில்லையேல் குன்றாத ஞானத்தோடு அரை முகூர்த்த நேரம் அங்கு இறைவனை தியானிக்க வேண்டும். பின் பிராணனை சகசிராரம் என்கிற தலை உச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்போது அவன் பிரம்ம சாட்சா்காரம் அடைந்தவனாவான். ஆனால் இவ்வுடலையும் புலன்களையும் விடுவதற்கு பிராணன் உச்சிக்குழியை பிரம்ம கபாலத்தை பிளந்து வெளி செல்ல வேண்டும். அரசே, பிரம்மா முதலியுள்ளது உலகை அடையவோ அனிமாதி 8 சித்திகளையும் பெற்று பிரம்மா முதலியுள்ளது உலகை அடையவோ அனிமாதி 8 சித்திகளையும் பெற்று ஆகாய மார்க்கத்தில் சித்தர்களுடன் விளையாடி திரியவோ முக்குணமயமான பிரம்மாண்டத்தில் ஏதாவது ஒரு பிரதேசத்தில் விரும்பியவாறு சுற்றி வரவோ விரும்பும் யோகி இவ்வுடலை உதறி தள்ளி கிளம்பும்போது அங்குள்ள சுகங்களை அனுபவிப்பதற்கு மனம் பொறி புலன்களை தன்னுடன் எடுத்து செல்ல வேண்டும். காற்று போன்று சூட்சமமான உடலை உடைய பக்தி யோக, தபோயோக, ஞான யோக சித்தர்களுக்குத்தான் மூவுலகெங்கும் உள்ளும் புறமும் விரும்பியவாறு தடையின்றி சென்று வர முடியும். வேள்வி முதலிய கர்மங்கள் வாயிலாக அவ்வாறு தடையின்றி சென்று வர இயலாது. காற்று போன்று சூட்சமமான உடலை உடைய பக்தி யோக, தபோயோக, ஞான யோக சித்தர்களுக்குத்தான் மூவுலகெங்கும் உள்ளும் புறமும் விரும்பியவாறு தடையின்றி சென்று வர முடியும். வேள்வி முதலிய கர்மங்கள் வாயிலாக அவ்வாறு தடையின்றி சென்று வர இயலாது. அரசே, பிரம்மலோகம் செல்ல விருப்பம் கொண்டுடையவன் ஒளிமயமான சுழுமுனை நாடி வழியாக ஆகாய மார்க்கமாய் வைஸ்வானரும் என்னும் அக்னி தேவனது உலகத்தை அடைகிறான். ஏதாவது மலம் அதை தவிர மீதம் இருக்குமானால் அது அங்கு எரிக்கப்படுகிறது. பின்னர் அங்கிருந்து மேலே சென்று பகவான் ஸ்ரீ ஹரியின் அதீனமான சிம்சுமாரம் என்னும் ஒளிமயமான நட்சத்திர கூட்டத்தை அடைகிறான். விஷ்ணுவின் அதிஷ்டானமான இந்த சிம்சுமார சக்கரம் இந்த பிரபஞ்சத்தின் தொப்புள் என்று கூறப்படுகிறது. இதை சுற்றித்தான் சூரியன் முதலிய அண்டகோளங்கள் வலம் வருகின்றன. இங்கிருந்து மிகவும் நுண்ணியதான குற்றமற்ற லிங்க சரீரத்துடன் சூட்சும சரீரத்துடன் இந்திரனின் உலகிற்கு அடுத்ததாக மேலே விளங்கும் மகர்லோகத்தை ஒருவனாகவே சென்றடைகிறான். பிரம்மத்தை அறிந்தவர்களும் இவ்வுலகை புகழ்கின்றனர். இங்கு ஒரு கல்ப காலம் பிரம்மதேவரின் ஒரு பகல் காலம் ஆயுள் கொண்ட பிருகு முதலிய மகரிஷிகள் சுகமாக வசிக்கின்றனர். கல்ப முடிவில் ஆதிசேஷன் திருமுகத்திலிருந்து வெளிவரும் தீப்பிழம்பால் கீழ்வுலகங்கள் எரிக்கப்படுவது கண்டு மகர்லோகத்தை விடுத்து அதற்கு மேலாக பிரம்மலோகத்தை அடைகிறான். அங்கு சித்தர்கள் விமானங்களில் சஞ்சரிக்கிறார்கள். அங்குள்ளவர்களின் ஆயுள் காலம் பிரம்மதேவனைப் போலவே 2 பரார்த்த காலங்கள். அங்கு துக்கமில்லை, துன்பமில்லை, கிழத்தனமில்லை, மரணமில்லை, பயமோ உத்வேகமான கோபமோ எதுவும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஒரே ஒரு வருத்தம்தான். அதுவும் இந்த உலகின் மீது கொண்ட கருணையால், அதாவது பூலோகவாசிகள் பகவத் உபாசனத்தை பற்றிய வழியை தெரிந்து கொள்ள ஆசைப்படாமல் உலகியலில் ஆசை வைத்து முடிவற்ற பிறப்பிறப்பு துன்பத்தில் மூழ்கி தவிக்கின்றனரே என்ற ஒரு துக்கம்தான் அந்த இடத்துல உண்டாம். எங்கள் பிரம்மலோகத்தில் இந்த பூலோகவாசிகளை பற்றி கவலைப்படுற ஒரே துக்கம்தான் இருந்தால், மற்ற எந்த துக்கங்களும் கிடையாதான் பிரம்மலோகத்தில். மூப்பு இல்லை, மரணம் இல்லை, கிழத்தனம் இல்லை, எதுவுமே கிடையாது. இனி அந்த பிரம்மலோகத்திலிருந்து பரமாத்மாவுடன் இணையும் ஐக்கியமாகும் மார்க்கம் சொல்லப்படுகிறது. படைப்பு காலத்தில் இறைவன் மாயான பிரகிருதி, மகத்து, அகங்காரம் என்பது வரிசை லய காலத்தில் அகங்காரம், மகத்து, பிரகிருதி, பின் பகவான் என்று வந்த வழியிலேயே திரும்புவது. அந்த சாதகனான யோகி பிரம்மலோகத்திலிருந்து எப்படி செல்வது என்பது போன்ற பயமற்றவனாக தனது சூட்சமான லிங்க சரீரத்தை பிருதிவி தத்துவத்துடன் இணைக்கிறான். பின் சிறிதும் பரபரப்பின்றி இந்த பூமியை சுற்றியுள்ள 7 ஆவரணங்களையும் பிளந்து ஜல தத்துவத்தை அடைகிறான். அதிலிருந்து அக்னிமயமான சரீரத்தை அடைந்து பின் மெதுவாக சென்று ஜோதிமயமான சரீரத்துடன் வாயு ரூபமான ஆவரணத்தை அடைகிறான். போகத்தின் முடிவு காலத்தில் பரமாத்ம ஸ்வரூபமாக உபாசனத்தில் கூறப்பட்ட பிரம்மத்தின் எல்லையற்ற தன்மை விளங்கும் அதற்கு பிறகு ஆகாய ரூபமான ஆவரணத்தை அடைகிறான். இவ்வாறு யோகியான சாதகன் ஸ்தூல உருவான ஆவரணங்களை கடந்து செல்லும் போது அதன் ஐம்பொறிகளும் தங்கள் சூட்சம நுண்ணிய அதிஷ்டானத்தில்
லயத்தை அடைகின்றன. அதாவது முகரும் பொறி கந்த தன்மாத்திரத்திலிருந்து முகரும் சக்தியிலும், ருச்சியை உணரும் பொறியான நாக்கு ரசத்தன்மாத்திரையிலும், காணும் பொறி ரூப தன்மாத்திரையிலும், தோளின் தொடு உணர்ச்சி ஸ்பர்ச தன்மாத்திரையிலும், கேட்கும் உணர்ச்சி சப்த தன்மாத்திரையிலும், பின் செயற்புலன்களாகிய கர்மேந்திரியங்கள் அதனதன் செயலூக்க சக்திகளிலும் இணைந்து பின் அதனதன் சூட்சும சொரூபத்தை அடைகின்றன. இவ்வாறு அந்த சாதகனான யோகி ஐம்பெரும் பூதங்களின் ஸ்தூல சூட்சும ஆவரணங்களை கடந்து அவைகள் ஒடுங்குமிடமான தாமச ராஜச சாத்விக அகங்காரத்தில் நுழைகிறான். அதாவது ஐம்பெரும் பூதங்களை தாமச அகங்காரத்திலும், ஐம்பொறிகளை ராஜச அகங்காரத்திலும், மனதையும் பொறிகளின் தேவதைகளையும் சாத்விக அகங்காரத்திலும் ஒடுக்குகிறான். பின் லயரூபம் வழியாக அகங்கார தத்துவத்துடன் மகத்தத்துவத்தில் நுழைந்து முடிவில் அனைத்து குணங்களின் ஒடுங்குமிடமான பிரகிருதி ரூபமான மூல பிரகிருதி தத்துவத்தை அடைகிறான். மூல பிரகிருதி ரொம்ப சூட்சமானது, ஆகாசத்தை விட எல்லாத்த விட சூட்சமானது. மூல பிரகிருதி தத்துவத்தை அடைகிறான். அரசே மகாபிரளயத்தின் போது பிரகிருதியான ஆவரணமும் லயமடையவே அந்த யோகி ஆனந்தமே வடிவெடுத்தவனாக ஆவரணமற்ற அமைதியான ஆனந்தரூபரான பகவானை அடைகிறான். இவ்வாறு பகவானையே உபாசிக்கும் பாகவதர்கள் அடையும் இந்த கதியை அடைந்தவன் பின்னர் இவ்வுலகிற்கு திரும்புவதில்லை. அரசே, நீ வினவியவாறு தொன்று தொட்டு வேதங்களில் கூறப்பட்டு வரும் சத்திய முக்தியும் கிரமமாக படிப்படியாக அடையும் கிரம முக்தியும் உனக்கு கூறினேன். இவையே தூம, அதாவது புகை மார்க்கம், அட்சராதி ஒளிமயமான மார்க்கம் எனப்படும். முன்னொரு காலத்தில் பிரம்மதேவர் பகவான் வாசுதேவனை ஆராதித்து அவரிடம் கேள்வி கேட்டு பெற்ற அந்த 2 வழிகள் தான் இப்போது உனக்கு கூறப்பட்டன, சத்தியமுக்தி, கிரமமுக்தி. பகவான் வாசுதேவனிடம் அன்பு பக்தி செய்யும் வழியை தவிர இந்த நில உலகில் விழுந்து தவிக்கும் ஒருவனுக்கு, சம்சாரத்தில் விழுந்தவனுக்கு நன்மை அளிக்கும் வழி வேறு எதுவும் இல்லை. பகவான் வாசுதேவனிடம் அன்பு பக்தி செய்யும் வழியை தவிர இந்த நில உலகில் விழுந்து தவிக்கும் ஒருவனுக்கு நன்மை அளிக்கும் வழி வேறு இல்லை. பிரம்மதேவன் ஒரு மனத்தோடு வேதங்களை திரும்ப திரும்ப மும்முறை படித்து புத்தியை கொண்டு நிதானமாக ஆலோசித்து பின் பகவான் வாசுதேவனிடம் தீவிர பக்தி கொள்வது ஒன்றுதான் மேலான வழி என்று நிச்சயித்தார். பகவான் ஸ்ரீ ஹரி அனைத்து பகவான் ஸ்ரீ ஹரி அனைத்து ஜீவராசிகளிலும் அந்தர்யாமியாக விளங்குகிறார். புத்தி, அனுமானம் இவைகள் சர்வ சாட்சியான பகவான் ஒருவர் இருக்கிறார் என்பதை ஊகித்தறிய பயன்படும் சாதனங்களே தவிர அவரை அடையும் சாதனங்களாக ஆக மாட்டாது. ஆகவே அரசே, மனிதர்களான நமக்கு எங்கும் எந்நேரத்திலும் எவ்விதத்திலும் பகவான் ஸ்ரீ ஹரி ஒருவரே மனோவாக்கு காயங்களால் கேட்கவும் பாடவும் சிந்திக்கவும் தகுந்தவர். பிபந்தியே பகவத ஆத்மன சதாம் கதாமிருதம் ஸ்ரவண புடேஷு சம்பிரதம் விரஜந்தி புனந்தி தே விஷய விதூஷிதாசியம் விரஜந்தி தச்சரண சரோருஹாந்திகம். சாதுக்களான மகான்கள் அனைத்தினுள்ளும் ஆன்மாக விளங்கும் பகவானது அமுதமான திருவிளையாடல்களை கூறும் இனிய கதைகளை காதுகளாகிற தொன்னைகளில் ஏந்தி பருகி மனத்தில் தேக்கி வைத்துக் கொள்கின்றனர். அதனால் பொறி புலன்களின் நுகர்ச்சியால் மாசடைந்த இதயம் தூய்மையாகிறது. ஆகவே அவர்கள் இறைவனது திருவடி நிழலில் கழிக்கிறார்கள். அதான் கதை கேட்கறது தான் ஒரே வழி சம்சாரிகளுக்கு அப்படின்னு சொல்கிறார். வேதங்களில் சொன்னது தான் கிரமமுக்தி, சத்தியமுக்தி. அதை விரிவாக சொல்லிட்டாரு. அது எப்படி அடைய முடியும்னு, கிரமமுக்தி படிப்படியாக எப்படி அடைய முடியும்னு, சத்தியமுக்தி எப்படி உடல்நிலை தீட்சை வழியாக பிரம்மாந்தத்தில் பிளந்து எப்படி அடைய முடியும்னு சொல்லிட்டாரு. ஆனால் பக்தி வழி தான் எல்லாருக்கும் மங்களகரமான பாதை, கண்ணுக்கு தெரிஞ்ச வழி, ஈஸியான வழி. ஏன்னா இதில் இவர்கள் சாமர்த்தியத்தில் இது முதுகு தண்டு பிளந்துண்டு அப்படி ஒவ்வொரு ஆதாரங்களும் ஒரு மேல் ஆதாரங்கள் கொண்டு அப்போ உச்சந்தலையில் பிராணனை பிரித்து இவர்கள் அடைய வேண்டியது இவர்கள் சாமர்த்தியத்தினால் வர்றது. ஆனால் பக்தி வழி நானே அவர்களை வைகுண்டத்துக்கு விமானத்தில் கொண்டு வந்து அழைச்சிட்டு போகிறேன், விமானத்தை கொண்டு வந்து அவர்களை அழைச்சிட்டு போகிறார் பகவான். பக்தி வழின்றது பகவானே, இவனுக்கு எந்த பக்கமும் வேணாம், பகவானத்தில் பக்தி பண்ணால் போதும். பகவத் கதைகளை கேட்டிருந்தால் எப்படி பரிஷத்துக்கு விமானம் வந்ததோ, அஜாமலுக்கு விமானம் வந்ததோ,
கோகர்ணனுக்கு விமானங்கள் வந்ததோ, துந்துகாரிக்கு விமானம் வந்ததோ, அது மாதிரி பகவானே வந்து அழைச்சிட்டு போகிறான் இவங்களை. இவர்களுக்கு எந்த சாமர்த்தியம் தேவையில்லை, கதை கேட்க தெரிஞ்சால் போதும். இதுதான் ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்தில். மற்றவங்களுக்கெல்லாம் யோக சாமர்த்தியம் வேணும். அவர்களே குண்டலினி தீட்சை வழியாக இந்த ஜீவனை தனியாக பிரித்து உடலேருந்து அவர்களே போகணும். அதுவும் பிரம்மலோகம்லாம் போனால் பயமாக இருக்குமா. அந்த இடத்துலலாம் போய் சூட்சும சரீரத்தை மாற்றி அப்புறம் பகவான் அடையணுமா. அதுவும் பிரளய காலத்தில் முடியும் போது பகவானத்தில் ஒடுங்குறாங்களாம். ஆனால் பக்தர்கள் எந்த பயமும் இல்லை, பயமற்ற பாதை. இதான் ராஜபாட்டை. இவர்கள் வந்து என்ன பக்தி பண்ணினே இருந்தால் போதும், பகவானுக்கு இவர்கள் வேண்டும் என்று பகவானே வந்து அழைச்சி போயிட்டானா ஈஸியாக. அதான் பக்தி மார்க்கம். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயம் முற்றிற்று. 3வது அத்தியாயம் பக்தியே மோட்சத்திற்கான வழி. சுகாச்சாரியர் கூறுகிறார், மரணம் நெருங்கியதும் அறிவாளியான மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்று என்னிடம் நீ கேட்ட வினாவிற்கு பதிலை நன்கு விளக்கினேன். பிரம்மதேஜஸை விரும்புபவன் வேதங்களுக்கு அதிபதியான பிரம்மதேவரை உபாசிக்க வேண்டும். ஐம்பொறிகளின் திறனை வேண்டுபவன் இந்திரனையும், மக்கள் செல்வத்தை விரும்பியவன் பிரஜாபதிகளையும் பூஜை செய்ய வேண்டும். செல்வத்தை வேண்டுபவன் துர்கா தேவியையும், தேஜஸை விரும்புபவன் அக்னி தேவனையும், செல்வத்தை விரும்புபவன் அஷ்டவசுக்களையும், வேதத்தை தேடுபவன் ருத்ரர்களையும் வணங்க வேண்டும். அன்னத்தை விரும்புபவன் அதிதி மாதாவையும், சொர்க்கம் வேண்டுபவன் அதிதியின் பிள்ளைகளான 12 ஆதித்யர்களையும், அரசாட்சியை விரும்புபவன் விஸ்வதேவர்களையும், குடிமக்கள் தன்வசம் இருக்க சாத்தியர்களையும் பூஜை செய்தல் வேண்டும். நீண்ட வாழ்நாளை தேடுபவன் அஸ்வினி தேவர்களையும், புஷ்டி அதாவது வலிமையை விரும்புபவன் பூமியையும், நிலைத்து நிற்பதையே விரும்புபவன் இந்த உலகத்தில் நிலைத்து நிற்பதையே விரும்புபவன் உலகங்களுக்கு தாய் தந்தையாரான ஆகாயத்தையும் பூமியையும் பூஜிக்க வேண்டும். அழகை வேண்டுபவன் கந்தர்வர்களையும், நல்ல மனைவி வாய்க்க ஊர்வசி என்கிற அப்சர மாதையும், அனைத்துக்கும் தலைவனாக இருக்க வேண்டுபவன் பரமேஷ்டியான பிரம்மதேவரையும் பூஜிக்க வேண்டும். புகழை தேடுபவன் வேள்வி அதாவது யக்ஞபுருஷனான மகாவிஷ்ணுவையும் புகழை தேடுபவன் யக்ஞபுருஷனான மகாவிஷ்ணுவையும், செல்வத்தில் ஆசை கொண்டவன் வருணனையும், நல்ல வித்தியை நாடுபவன் பரமேஸ்வரனையும், கணவன் மனைவி உறவு இனிக்க சதிதேவியான உமையையும் வணங்க வேண்டும். தர்ம சிந்தனை வேண்டுபவன் உத்தம ஸ்லோகரான பகவான் விஷ்ணுவையும், குலம் தழைக்க பித்ரு தேவதைகளையும், தொல்லைகளிலிருந்து விடுபட யக்ஷர்களையும், உடல் உரம் பெற மருத்துகளையும் வழிபட வேண்டும். அரசு கட்டிலில் ஆசை கொண்டவன் மன்வந்திரங்களின் தலைவரான மனு பிரஜாபதிகளையும், பகைவர்களது மரணத்தை வேண்டுபவன் நிருதி என்ற தேவதையும், உலகில் இன்பத்தை நாடுபவன் சந்திரனையும், எதிலும் விருப்பமின்றி வைராக்கியத்தை விரும்பியவன் மாயின் களப்பற்ற ஸ்ரீமன் நாராயணனையே பூஜிக்க வேண்டும். எங்கும் எதிலும் விருப்பமற்றவன், அனைத்திலும் விருப்பம் கொண்டவன் அல்லது முக்தி இன்பத்தை மட்டும் விரும்புபவன் அகாமக சர்வகாமக மோக்ஷகாம உதாரதி தீவிரன பக்தி யோகேன. எங்கும் எதிலும் விருப்பமற்றவன், அனைத்திலும் விருப்பமே கொண்டவன் அல்லது முக்தி இன்பத்தை மட்டுமே விரும்புபவன் என்று யாராக இருந்தாலும் பரந்த நோக்கமுடைய அறிஞன் எங்கும் எப்பொழுதும் தீவிரமான பக்தி யோகத்தால் எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பகவானையே ஆராதிக்க வேண்டும், கிருஷ்ணனையே வழிபட வேண்டும். முன்பு கூறிய இந்திரன் முதலிய தேவதைகளையே உபாசிப்பவன் ஆயினும் பகவத் பக்தர்களான சாதுக்களின் சங்கத்திலிருந்து சேர்க்கையிலிருந்து கொண்டு பகவான் ஸ்ரீ ஹரியிடம் நிச்சயமான பக்தி செலுத்திதான் மோட்சம் பெற முடியும். முன் கூறிய இந்திரன் முதலிய தேவதைகளையே உபாசிப்பவன் ஆயினும் பகவத் பக்தர்களான சாதுக்களின் சங்கத்திலிருந்து சேர்க்கையிலிருந்து கொண்டு பகவான் ஸ்ரீ ஹரியிடம் நிச்சயமான பக்தி செய்துதான் மோட்சத்தை பெற முடியும். பக்தர்களான சாதுக்களின் சமாஜத்தில் எப்பொழுதும் பகவானுடைய திருவிளையாடல்கள் பற்றி பேச்சே நிகழ்ந்து கொண்டிருக்கும். அதை செவிமடுப்பதன் வாயிலாக இறைவனை பற்றிய தெளிந்த அறிவு ஞானம் ஏற்படும். அதனால் உலகில் பற்று விலகும். பற்றற்ற நிலையில் மனம் அதாவது இதயம் தூய்மையடையும், மகிழ்ச்சியே பொங்கும். அவ்வாறான இதயத்தில் பக்தி கனிய தொடங்கும். அதுதானே மேலான நலனை கொடுக்கும் சிறந்த வழி. இவ்வாறான பெருமை வாய்ந்த இறைவனது திருவிளையாடல்களை ஒரு தரம் செவியார பருகி இன்பம் கண்டவன் அந்த பகவானது கதைகளை மேலும் கேட்க விருப்பம் கொள்ளாமல் இருப்பானா? சௌனக மகரிஷி கேட்கிறார். இவ்வாறு கூற கேட்ட பரதகுல செம்மல் பரிசித்து பிரம்மத்தை அறிந்த ஞானியும் வேதங்களை கற்றுணர்ந்தவருமான வியாச மகரிஷியின் புதல்வர் சுகாச்சாரியரிடம் வேறு என்னென்ன விஷயங்களை கேட்டார் என்று சௌனகாதி மகரிஷிகள் கேட்கிறார்கள்.
சௌனக மகர்ஷி கேட்கிறார். இவ்வாறு கோரி கேட்ட பரதகுல செம்மல் பரிசித்து பிரம்மத்தை அறிந்த ஞானியும் வேதங்களை கற்றுணர்ந்தபுரமான வியாச மகரிஷியின் புதல்வர் சுகாச்சாரியாரிடம் வேறு என்னென்ன விஷயங்களை கேட்டார். அறிஞரான சூதபுராணிகரே, இது பற்றி மேலும் கேட்க விரும்பும் எங்களுக்கு திருவாய் மலர்ந்தருள வேண்டும். சாதுக்கள் நிறைந்த அவையில் நிச்சயமாக பகவானை பற்றிய கதைகள் தானே பேசப்படும். பாண்டு மன்னனின் கொல்லு பேரனும் மகாரதனும் பாகவதனுமாகிய பரிசுத்த மன்னன் குழந்தை பருவத்தில் விளையாடும் பொழுது கூட விளையாட்டுப் பொருட்களை கொண்டு ஸ்ரீ கிருஷ்ணனை பூஜை புரிவது போன்ற விளையாட்டுகளையே விளையாடினான். ஸ்ரீ கிருஷ்ண பூஜையை புரிவது போன்ற விளையாட்டுகளையே விளையாடினான். அப்படி விளையாட்டு பருவமாக அப்போ பக்தியை புகுத்திருக்காங்க பாருங்க குழந்தைகளுக்கு. அதுதான் சரியான வழி. வியாசரின் மகனான ஸ்ரீ சுகரோ அனைத்தும் அறிந்தவர், பகவானிடமே மனம் லயித்தவர். சாதுக்களுடைய சேர்க்கை கிட்டுமானால் அங்கு பகவானது கல்யாண குணங்களை வர்ணிக்கும் சிறந்த கதைகள் பேசப்படும். அதான் கரெக்ட். சூரியன் உதயம் அஸ்தமனம் என்ற கதிகளால் மனிதனுடைய ஆயுள் காலத்தை அபகரிக்கிறான். ஆனால் இறைவனை பற்றிய சிந்தனையில் கழிக்கும் நேரத்தை அவன் தொடுவதில்லை. அதை பற்றி அவனுக்கு திறனில்லை. அதை பறிக்க, அந்த காலத்தை பறிக்க அவனுக்கு திறனில்லை. சூரிய பகவானுக்கு அந்த பகவானது புகழை பாடாது கேட்காது வீணாகும் ஒவ்வொரு நொடியும் இவனது வாழ்நாளில் வீண்தானே. அவ்வாறான மனிதர்களின் ஆயுளை என்றோ பறிக்கிறான் பகலவன், அதாவது சூரிய பகவான். பகலவன்னா சூரிய பகவான். அதாவது இப்போ நம்ம 2 மணி நேரம் பாகவத் கதை கேட்குறோன்னா அது ஆயுள் கணக்கில் சேராதான், எக்ஸ்ட்ரா போனஸ் தான் அது சொல்கிறார். உத்தியன் நஷ்டம், உதயமாகும்போது அஸ்தமானம் ஆகும்போது சூரியன் ஆயுள் காலத்து வீண். மற்ற கதையில் பகவத் கதையில் ஈடுபடாத காலங்கள்லாம் ஆயுள் கணக்கில் சேருமா. பகவத் கதையில் ஈடுபடுற அந்த காலங்கள் ஆயுள் கணக்கில் சேராதான். ஒப்புணவு. வேடுவ பெண் பறவைகளின் இறக்கை முதலியவற்றை பீத்தறிந்து அதன் ஆயுளை போக்குவது போல சூரியன் உதயம் அஸ்தமனம் என்கிற பெயரில் மனிதனின் ஆயுளை அபகரிக்கிறான். இது ரிக்வேதத்தில் 1:6:25 சொல்லப்பட்டிருக்கிறது. மரங்கள் உயிர் வாழவில்லையா? இதெல்லாம் சௌனகாதி மகரிஷிகள் சொல்கிறாங்க. உயிர் வாழறோன்னா என்ன உயிர் வாழ நீ பெருசா? மரங்கள் கூட தான் உயிர் வாழுது. அதான் சொல்கிறார். மரங்கள் உயிர் வாழவில்லையா? கொல்லன் பட்டறையில் உள்ள காற்று துருத்தி காற்றை வாங்கி வெளிவிடவில்லையா? நானும் மூச்சு விடுறேன்னா கொல்லப்பட்டறையில் காற்று துருத்தி கூட தான் மூச்சு விடுது. நாய் முதலிய விலங்கினங்கள் சாப்பிடாமலா இருக்கின்றன? அதுக்கு தான் சாப்பிடுது. நான் சாப்பிட்றேனே நல்லா அப்படின்னா நாய் கூட தான் சாப்பிடுது. அவைகள் உடலையும் உறவையும் கூட வளர்க்கின்றன. இதே போல்தான் மனிதனும் செய்கின்றான் என்றால் இவன் விலங்கினத்தை விட எவ்வாறு உயர்ந்தவனாவான்? கிருஷ்ண கதை கேட்கறதுனால, பகவான் நாம சொல்கிறதுனால மிருகங்களை விட இவன் உயர்ந்தவன் ஆகி விடுகிறான் இல்லையா? அதான் இங்கே சொல்கிறார். நாய் முதலிய விலங்கினங்கள் சாப்பிடாமலா இருக்கின்றன? அவைகள் உடலையும் உறவையும் கூட வளர்க்கின்றன. இதே போல்தான் மனிதனும் செய்கிறான் என்றால் இவன் விலங்கினத்தை விட எவ்வாறு உயர்ந்தவனாவான்? எவனது காதுகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது திருநாமத்தை ஒரு முறையேனும் கேட்கவில்லையோ அவனே விலங்கு. அதாவது மனித உறவில் திரியும் நாய், பன்றி, ஒட்டகம், கழுதை போன்றவன். மூவுலகையும் ஈரடியால் அளந்த பெருமானது திருக்குணங்களை கேளாத செவிகள் அல்ல. அது எலி வசிக்கும் வலை, பாம்பு வசிக்கும் புற்று. சூதரே, சான்றோர்கள் அனைவரதும் கானம் செய்து வரும் இறைவனது சரித்திரங்களை கானம் செய்யாத நாக்கு பயனற்றது. அது தவக்கலையின் நாக்கு போன்றது. பட்டு தலைவாகி அல்லது கிரீடம் அணிந்திருப்பினும் முகுந்தனை வணங்காத தலை அது வெறும் சுமைதான். இரு கைகளிலும் தங்கத்தாலான கங்கணங்கள் ஒளிரலாம். ஆனால் அந்த கைகள் இறைவனது திருவடிகளில் ஒரு புஷ்பத்தை ஏனும் இட்டு பூஜை புரியவில்லை என்றால் அது சவத்தின் கைகளே ஆகும். இறைவனின் திவ்ய மங்கள விக்கிரகத்தை பாராத கண்கள் மயிர்த்தொகையில் காணும் கண்களே. மயிர்த்தொகையிலும் பார்த்தா கண்ணு மாதிரி இருக்குது, ஆனால் அது பார்க்க முடியாது. மயிர்த்தொகையில் உள்ள கண் அது மாதிரி தான் பகவானுடைய திவ்ய மங்கள விக்கிரகத்தை பார்க்காத கண்கள் அந்த மயிர்த்தொகைக்கு சமமானதே. தன் அடியார்களை ஆட்கொள்ளவே திருத்தலங்களில் இறைவன் குடிபுகுந்தான். அவ்வாறான திருத்தலங்களை சென்றடையாத கால்கள் அது மரத்தினுடைய வேர்களுக்கு துல்லியமானது. இறைவனின் அடியார்களின் திருவடி துகள்களை ஒரு முறையேனும் தன் தலையில் சாற்ற பெறாதவன் நடைபெணமே. அடியவர்களால் அவன் உயிரிழந்து பிணத்துக்கு சமமானவன். மகானுடைய பாதத்துறையை தொடாதவன், மகான்கள் தரிசனம் பண்ணாதவன். அடியவர்களால் இறைவன் திருவடிகளில் அர்ச்சனை செய்யப்பட்ட துளசி நறுமணத்தை முகந்து மகிழ கொடுத்து வைக்காதவன் மூச்சு விடுகின்ற சவமே ஆகும். அப்படி மூக்கானது.
பகவான் ஸ்ரீ ஹரியின் திருநாமங்களை சொல்ல கேட்டாலும் தானே சொன்னாலும் நினைத்தாலும் எவனுடைய ஹிருதயம் உருகவில்லையோ இலகவில்லையோ, கண்கள் ஆனந்த கண்ணீர் சொரியவில்லையோ, அவள் உடல் புல்லரித்து நிற்கவில்லையோ, அவனது இதயம் இரும்பை விட கடினமானதாகும். அது கல்லில் கல்லும் பாறாங்கல். அது ஹிருதயம். சூத புராணிகரே, நலம் நல்கள் மனத்திற்கினிய நன்மொழிகளே நீங்கள் பேசுகிறீர்கள். பாகவத சிரோமணியும் ஆத்ம தத்துவம் நன்கு அறிந்தவரும் வியாசரின் திருக்குமாரருமான ஸ்ரீ சுகர் மன்னன் பரிசுத்து வினவிய சீரிய வினாக்களுக்கு என்ன பதில் உரைத்தாரோ அதை எங்களுக்கு கூறுங்கள். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் 2வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயம் முற்றிற்று. என்னாச்சு? இன்னொரு அத்தியாயம் படிச்சிடலாமா? சரி. சரி, ஓகே. இது வரைக்கும் பூர்த்தி பண்ணிப்போம். அடுத்த பகுதியில் மேலே உள்ள விஷயங்களை பார்க்கலாம். படைப்பு பற்றி சிருஷ்டியை பற்றி பரிசுத்த கேள்வி கேட்குறாரு. அதெல்லாம் அப்புறம் வரும், பார்க்கலாம். ராமராம சீதாபதி ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். ஸ்ரீ ராமநாம சங்கத்தின் கி ஜெய். நிறைய பேர் கேட்குறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் லைக்ஸ் தான் போட மாட்டீங்க. சரி, ஓகே, பரவாயில்ல. ராம 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 ராம. கமெண்ட்ஸ் கூட போடலாம், உங்கள் அபிப்பிராயங்களை தெரிவிக்கலாம். இந்த பாகவதம் முடிச்சுட்டு அப்புறம் ராமாயணம் கூட படிக்கலான்னு ஒரு ஆசை. எல்லாம் உங்கள் ஆதரவு பொறுத்து தான். இல்லைன்னா தனியாக படிச்சுப்பேன், அவள் தான். வேறு என்ன பண்ண முடியும்? அவள் தான் படிப்போம், படிக்காமல் போக மாட்டோம். பகவான் எப்படி வர்றானோ அப்படி ஆகட்டும். ராம 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 ராம. श्री राम नाम संकीर्तन की जय. श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. राम 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 राम.